வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எய்ம் டிஎன் குரூப் 4 சர்வீஸ் ஃப்ரீ பேட்ச்ல உங்களுக்கான இன்னைக்கு பொது தமிழ் வகுப்புல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு வந்து எழுத்து இலக்கணம் பகுதி 2 வந்து நம்ம வந்து படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ முந்தைய வகுப்புல நம்ம படிச்சது வந்து முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ஸோ முந்தைய வகுப்புல நீங்களும் ஆர்வமா வகுப்பு வந்து அட்டன் பண்ணீங்க. மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே மாதிரி அந்த வகுப்பை நீங்க அட்டன் பண்ணிட்டு நீங்க சொன்ன குறைகளா வந்து பார்த்தீங்கன்னா மைக்ல பிரச்சனை இருந்திருக்கு. சாரி, நான் கவனிக்காம இருந்தேன். ஸோ அந்த மைக் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஆடியோல ப்ராப்ளம் வந்து இருக்காது வந்து. அதே மாதிரி இரண்டாவதா நீங்க வந்து அந்த வகுப்பு அட்டன் பண்ணிட்டு அதுல ஒரு கரெக்ஷன் எனக்கு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப வேலிடான கரெக்ஷன் வந்து நான் உள்ள சொல்லும் போது மெய் எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெய் எழுத்துக்கள் அப்படின்றது ஸோ அதனுடைய மாத்திரையோட அளவு அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை. நான் எழுதும் போது அரை மாத்திரை நான் எழுதி போட்டுட்டேன். சாரி ஃபார் தட். ஸோ அதனால அது ஒரு மாத்திரை தான். நம்ம குறியில் அப்படின்னும் போது ஒரு மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கள் அப்படின்னும் போது வந்து இக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை கால அளவு அப்படி மக்கள் வந்து. ஸோ அதை அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால நான் மார்னிங் வந்து நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ரெக்கார்டட் வீடியோ தான் ப்ரீமியரா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். ஸோ நானும் சாட்ல வந்து இருப்பேன். அதனால நீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது வந்து நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது நீங்க சொன்னீங்கனாலும் நான் உடனடியாக உங்களுக்கு வந்து பதில் சொல்லிடுறேன். ஆனா நம்ம வகுப்புகள் வந்து முடிந்தவரை கூடுதலா கவனமா தான் நான் வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன். நம்ம டார்கெட் வந்து 90+ நீங்க எடுக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கோட தான் இருக்கும். நம்ம புத்தகத்தை அடிப்படையிலான வகுப்புகளாக தான் நம்மளுடைய வகுப்பை வந்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பொது தமிழ் நம்ம புத்தகத்துல முதல் சாப்டரா இருக்கக்கூடிய எழுத்து இலக்கணம் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த எழுத்து இலக்கணத்துல நம்ம இப்போ பார்ட் 2 அப்படின்றது வந்து பகுதி 2 அப்படின்றத நம்ம இன்றைய வகுப்புல வந்து படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம எழுத்து இலக்கணத்துல முதல்ல வந்து முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்றத நம்ம படிச்சாச்சு வந்து. இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறது வந்து எழுத்துக்களின் பிறப்பு, அதை பத்தி நம்ம படிக்க போறோம். ஸோ அதுல நம்ம கேள்வி எப்படி கேட்பாங்க அப்கமிங் குரூப் 4 எக்ஸாம்ல. அதே மாதிரி அதுக்கு அடுத்த தலைப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம புணர்ச்சி வந்து. புணர்ச்சி அப்படின்னும் போது இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இந்த புணர்ச்சி விதிகள் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கான அடிப்படையான புணர்ச்சி விதிகள் வந்து நம்ம இப்ப இன்றைய வகுப்புல வந்து பார்க்க போறோம். திருப்பி நம்ம பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் அப்படின்றது நம்ம திருப்பியும் நம்ம சிலபஸ் ஆர்டர்ல போகும்போது அழகு ஒன்றுல நம்ம படிக்க தான் இருக்கோம் அப்படின்னு. சோ பேசிக்ஸ்ல நம்ம வந்து எழுத்து இலக்கணம் வந்து 5 வகைப்படும். அந்த 5 இலக்கணங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிலபஸ்க்குள்ள என்டர் ஆக போறோம் அப்படின்னு. சோ அடுத்து மூன்றாவது தலைப்பா நம்ம வந்து இன்னைக்கு படிக்க இருக்கிற தலைப்பு வந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல்ல எதெல்லாம் வரும், மொழி இடையில எது வரும், மொழி இறுதியில எந்தெந்த எழுத்துக்கள் வரும், எது வராது அப்படின்றத நம்ம இன்னைக்கு வந்து படிக்க இருக்கோம் அப்படின்னு. நான்காவது தலைப்பா நம்ம இன்னைக்கு படிக்க இருக்கிறது வந்து ஆகு பெயர் அப்படின்றது வந்து பார்க்க போறோம். ஆகு பெயர் வகைகள் என்ன, அந்த ஆகு பெயர் வந்து ஏன் அது பெயர் பெற்றது, அதுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றத நம்ம இன்றைய வகுப்புல நம்ம முழுமையா படிச்சு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு. சோ வாங்க படிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது எழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. அப்ப இடம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும். இடம் அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துல பிறக்குதுன்னா ஒன்னு மார்புல வந்து பிறக்கும், அல்லது கழுத்துல பிறக்கும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலையில பிறக்கும், அல்லது நம்ம மூக்குல. சோ அப்ப எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடங்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 இடங்களை வந்து நம்ம வந்து சொல்லக்கூடியதா வந்து இருக்கும் அப்படின்னு. அப்ப மார்பு, தலை, கழுத்து, மூக்கு அப்படின்னு. ஆனா முயற்சி அப்படின்றது தேவைப்படுது. அப்படியே பிறந்தாலும் அந்த நம்ம அந்த காற்று அப்படின்றது அங்க இருந்து தோன்றினாலும் அதுக்கான முயற்சி அப்படின்னும் போது நம்மளுடைய வாயில இருக்கக்கூடிய மேல்வாய், கீழ்வாய், அது அன்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அன்னப்பகுதி, அப்புறம் நாக்கு, அதுக்கு அடுத்து உதடு. சோ இதனுடைய முயற்சியில தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்து பாத்தீங்கன்னா இது பிறக்கிறது ஆரம்பிக்கிறோம். சோ அப்ப அந்த ஒளி அப்படின்றது அது வந்து மொழியா நம்ம எப்படி மாத்துறோம் அப்படின்னும் போது அந்த சத்தத்தை நம்ம ஒளியா மாத்துறது நம்மளுடைய வாயில இருக்கக்கூடிய மேலெண்ணம், கீழெண்ணம், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நாக்கு, அப்புறம் உதடு, மேல் உதடு, கீழ் உதடு சொல்லிட்டு அப்புறம் நம்மளுடைய பல் குறிப்பா வந்து. சோ அப்ப மேல இருக்கக்கூடிய பற்கள், கீழே இருக்கக்கூடிய பற்கள். சோ இதனுடைய உதவியில தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த எழுத்துக்களை நம்ம வந்து பிறக்க வைக்கிறோம் அப்படின்னு. சோ அதை குறித்து தான் நம்ம இன்றைய வகுப்புல படிக்க இருக்கோம். இதுக்கு வந்து நன்னூலார் வந்து பாத்தீங்கன்னா இலக்கண விதி என்ன கொடுத்திருக்காரு அப்படின்றது நம்ம தெளிவா வந்து பார்க்க போறோம். சோ அப்ப இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என 2 வகையாக எழுத்துக்களின் பிறப்பு வந்து இருக்கும். எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நேற்றைய வகுப்புலேயே வந்து உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் வந்து 18, உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1 அப்படின்னு சொல்லி நேற்றைய வகுப்புல நம்ம டீடைலா வந்து பார்த்தாச்சு வந்து. இந்த எழுத்துக்களுடைய பிறப்பு அப்படின்றத நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம் அப்படின்னு. சோ அப்ப எழுத்து அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எழக்கூடிய இடம் வந்து காற்று தான் வந்து. அப்ப காற்றை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இந்த எழுத்துக்கள் வந்து பிறப்புக்கு காரணமா இருக்கு. அந்த எழுத்துக்கள் மொத்தமா சேரும் பொழுது நமக்கு சொற்களா வந்து மாறுது. அந்த சொற்கள் எல்லாம் ஒன்னா சேர்க்கும் போது நமக்கு ஒரு சொற்றொடரா வந்து இருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம பேசுறதுல என்ன இருக்குன்னா எழுத்து இருக்கு, சொல் இருக்கு, அண்ட் சொற்றொடர் அப்படின்னு இருக்கு. சோ இது எல்லாமே நமக்கு எப்படி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குழந்தையா நம்ம இருக்கும் போது பேச கற்றுக் கொடுப்பாங்க. அப்ப தட்டு மாதிரி பேசி பேசி ஒரு கட்டத்துல நம்ம சரியா பேசுறது அப்படின்றது நிகழ்ந்துருது. அப்ப குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசுல இருந்து பேச ஆரம்பிப்பாங்க.
அந்த நல்லா தெளிவா பேசுறதுக்கு 10 வயசு கூட ஆகும் வந்து. சோ அப்ப அந்த மாதிரி அந்த பேச கற்றுக்கொள்றது அப்படின்றது அப்ப எங்க இருந்து பிறக்குது அப்படின்னும் போது மார்புல பிறக்குது, கழுத்துல பிறக்குது, மூக்குல பிறக்குது, தலையில பிறக்குது அப்படிமுக்கிறோம். சோ அதே மாதிரி அதுக்கான முயற்சி அப்படின்றது எங்க நடக்குது அப்படின்னா வந்து வாயில நடக்குது அப்படிமுக்கிறோம். நம்ம இத சொல்லும் போது வந்து லார்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த குரல் வலைன்னு சொல்லுவோம். சோ அந்த குரல் வலையில காற்ற வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வரக்கூடிய அந்த ஒளிய நம்ம கட்டுப்படுத்தி அது வார்த்தையா மொழியா வந்து நம்ம வந்து மாத்துறோம் அப்படிமுக்கிறோம். சோ எல்லா விலங்குகளும் ஒளியை எழுப்போம் வந்து, ஆனா அந்த விலங்குகளுக்கு என்ன தெரியாது அப்படின்னா மொழி கிடையாது அப்படிமுக்கிறோம். சோ நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து மொழி இருக்கு. அப்ப பல்வேறு விதமான மொழிகள் இருக்கு அப்படிமுக்கிறோம். உலகிலேயே அதிக மொழிகள் பேசக்கூடிய நாடு எது அப்படின்னா வந்து பப்புவா நியூகினியா அப்படின்ற நாடு. போய் மேப்ல போய் பாருங்க. சோ அந்த நாட்டுல தான் அதிகமான மொழிகள் வந்து பேசப்படுகிறது அப்படிங்கிறோம். இரண்டாவது அதிகமா மொழியை பேசக்கூடிய நாடு எதுனா இந்தியா அப்படிமுக்கிறோம். சோ அப்ப அந்த சிறப்பு வாய்ந்த நாடு எதுனா இந்தியா அப்படிமுக்கிறோம். சோ அந்த நாட்டுல ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து, சோ அப்ப கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு செம்மொழியா இருக்கக்கூடிய மொழி எது அப்படின்னா வந்து பல மொழிகள் சொன்னாலும் செம்மொழியா இளமையாவும் இன்றும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழியாவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி படைக்கப்பட்ட இலக்கியங்களும் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கூடிய ஒரு மொழியா இருக்குன்னா அது ஒரே ஒரு ஒன்லி ஒன் மொழி தான். அது என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி தான் அப்படிங்கிறோம். சோ மற்ற மொழிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அது பயன்பாட்டுல இல்ல அப்படின்னு பாக்குறோம். இப்ப சமஸ்கிருதம் அப்படின்றது வந்து நம்ம ஒரு மாநில அளவுல வந்து பயன்படுத்துறாங்கன்னா கிடையாது வந்து, அதே மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறாங்கன்னா கிடையாது வந்து. சமஸ்கிருதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அது மந்திரங்களாகவும் கோயில்களிலும் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப வீட்டுல பேசக்கூடிய மொழியா என்ன சமஸ்கிருதம் இல்ல. கல்லூரி கல்வி கற்கக்கூடிய ஒரு மொழியா வந்து பெருமளவுல வந்து இருக்கா அப்படின்னா இல்ல அப்படின்னு. சோ மற்ற மொழிகளும் செம்மொழி அந்தஸ்து எப்படி கொடுக்குறாங்கன்னா அந்த கால வரையறை குறைச்சிட்டே வந்துட்டாங்க. 2000 வருஷம்ன்றது 1500 ஆக்குனாங்க, 1000 ஆக்குனாங்க, இப்ப 800 ஆக்கிட்டாங்க அப்படின்னு. சோ அப்போ ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சோ கிரீக் லத்தீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த மொழிகள் வந்து தற்போது பயன்பாட்டில் இல்ல அப்படின்றதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்ப இல்ல அப்படின்னு பாக்குறோம். அப்ப பயன்பாட்டில் இல்லாத மொழியை கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்றாங்க. ஆனா பயன்பாட்டில் இருக்கிற ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துட்டா அது தமிழ் மொழி மட்டும்தான் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்பேற்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த மொழியை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. கால மாற்றத்துல மொழியோட அந்த எழுத்துக்களுடைய வரி வடிவம் வந்து மாறிதான் இருக்கு அப்படிமுக்கிறோம். அதே மாதிரி சொற்களுடைய பயன்பாடும் மாறிதான் இருக்கு அப்படிமுக்கிறோம். சோ அப்ப மேலும் மேலும் நம்ம புதிய புதிய சொற்களை வந்து கண்டுபிடிக்கிறதும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதும் அதே அதை வந்து தமிழ் படுத்துறதும் அந்த தொல்காப்பியர் விதிப்படி வந்து தமிழாக்கம் படுத்துறதும் அந்த சமஸ்கிருத சொற்களை வந்து நீக்கி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றது சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அப்படிமுக்கிறோம். அப்ப எந்த ஒரு மொழியோட துணையும் இல்லாம இயங்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மொழி அப்படின்னு எடுத்துட்டா அது நம்மளுடைய தமிழ் மொழி அப்படிமுக்கிறோம். அதே மாதிரி இந்தியாவில வேற எந்த மொழி வந்து தனித்து இயங்கக்கூடியதுன்னா சமஸ்கிருதம் வந்து. அப்ப சமஸ்கிருதத்துக்கு இணையானது என்ன, சமஸ்கிருதத்துக்கு முந்தைய மொழியா வந்து எதை பாக்குறோம் அப்படின்னா வந்து தமிழ் மொழி அப்படிமுக்கிறோம். சோ அப்பேற்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த மொழியை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படிமுக்கிறோம். இப்ப எழுத்துக்களின் இடப்பிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது உயிரெழுத்துக்கள் 12 எங்கப்பா பிறக்குது? அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படின்னு பார்க்கிறோம். இந்த உயிரெழுத்துக்கள் எங்க பிறக்குது அப்படின்னா வந்து இந்த 12மே பிறக்கக்கூடியங்கன்னா கழுத்துல தான் பிறக்குது அப்படிமுக்கிறோம். சோ அப்ப உயிரெழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கழுத்து அப்படிமுக்கிறோம். அடுத்து வல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு வந்து. சோ அப்ப இந்த 6 எழுத்துக்கள் அப்ப நம்ம சொல்லும் போது ஈஸியா உங்களுக்கு நினைவுல வச்சுக்கிறது கசட தப்பற அப்படிமுக்கிறோம். இந்த 6 வல்லின கசட தப்பற அப்படின்னும் போது இந்த 6 எழுத்துக்கள் எங்க பிறக்குதுன்னா மார்புல இருந்து பிறக்குது அப்படிமுக்கிறோம். ஒலி எழுப்புக்கூடிய அந்த மெல்லின மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மெல்லினம் அதை இடையினம்னா யா வரும், அதனால இரளவலன் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்ப மெல்லினத்துக்கும் இடையினத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. அந்த இடையினத்துல வரக்கூடிய யா வச்சு நீங்க இடையினம் ஈ அப்படி இருக்குல்ல, சோ அதுல இருக்கக்கூடிய யா அப்படின்றத வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து போட்டுடலாம் அப்படிமுக்கலாம். சோ அப்ப அந்த இடையின எழுத்துக்கள்லாம் எரள வளல ஈ தான் இருக்கு. சோ எரள வளனா புள்ளி தான் வைக்கணும். ஈ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு அப்படின்னு சொல்லிட்டு எரள வளல அப்படிமுக்கிறோம். அப்ப இந்த இடையின எழுத்துக்கள் அப்படின்னு எரள வளல. இப்ப நம்ம இங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வந்து மெலினமா, மெலினா ஞஞன நமன அப்படிமுக்கிறோம். சோ அப்ப ஞஞன நமன அப்படின்னா மெலின மெய் எழுத்துக்கள் 6 எங்க பிறக்குதுன்னா மூக்குல பிறக்குது அப்படிமுக்கிறோம். இடையின மெய் எழுத்துக்கள் யாருக்குன்னு சொன்னதா இந்த ஈ இருக்கல, அந்த ஈ குட்டல் ஈ தான் வரும். அப்ப அது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஈ போட்டு அதுக்கப்புறம் மெய் எழுத்து அதுக்கப்புறம் ஈ சேர்த்தீங்கன்னா அதான் ஈயா வந்து மாறுது. அந்த ஈ அப்படின்றது அதான் முதல் எழுத்தா இருக்கு. என்னவா இருக்கு? ஈ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப எரள வளல அப்படின்னு பார்க்கிறோம். இதுவும் கழுத்தை இடமா கொண்டு பிறக்கிறது. அப்ப உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 12 ஒரே இடம் தான், கழுத்து தான். ஆனா மெய்யெழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா கழுத்துலயும் பிறக்குது, மார்புலையும் பிறக்குது, மூக்குலையும் பிறக்குது அப்படிமுக்கிறோம். சோ அப்ப மெய்யெழுத்துக்கள் நம்ம தனியா எடுத்துப்போம். அப்ப தனியா எடுத்து என்ன பண்ணா சோ மார்புல பிறக்கக்கூடியது எது அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வல்லினம் மார்பு நல்ல கணீர் கணீர்னு இருக்கு, வைப்ரேஷன் எங்க இருக்குன்னா நம்ம மார்பு பகுதியில நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதனால இக்கு இட்டு இத்து அப்படின்னு சொல்லும் போது வைப்ரேஷன் இங்க இருக்கும் வந்து. அப்ப எங்க பிறக்குது அப்படின்னா மார்புல பிறக்குது. அதே நம்ம மெல்லினம் அப்படின்னா ஞஞன நமன
அப்படின்னு சொல்லுவோம், மூக்குல சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா மூக்குல பிறக்குது. அப்ப மீதி எங்க இருக்குன்னா கழுத்துல பிறக்குது. கழுத்துல பிறக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது இடைநிலை எழுத்துக்கள் இ, இரு, இல்லு, இவ்வு அப்படின்னு சொல்லுவோம், கழுத்துல தான் நமக்கு பிறக்குது அப்படின்னு. சோ அப்ப கழுத்தை கொண்டது இடையினம், மெலினம்னா மூக்கு, வல்லினம்னா மார்பு. இப்ப உயிரெழுத்துக்கள்லாம் கழுத்து. அப்ப உயிரெழுத்துக்களும் கழுத்து இடத்தை கொண்டு பிறக்குது, இடையினமும் கழுத்தை இடத்தை கொண்டு பிறக்கிறது. இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப ஆயுத எழுத்து எங்க பிறக்குது அப்படின்னா வந்து அக்கு. அக்கு என்ன பண்ணுன்னா ஆயுத எழுத்து அக் அப்படின்னு சொல்லும் போது தலையில பிறக்குது அப்படின்னு. அப்ப அது பிறக்கக்கூடிய இடம் எதுனா தலை. சோ அப்ப இதை நமக்கு எழுத்துக்களின் பிறப்புல இதை நமக்கு கேள்வியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டாங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம், இல்லைன்னா ஸ்டேட்மெண்டாவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாங்கன்னா எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்து சொல்லி பார்த்து போட்டீங்கன்னா இன்விஜிலேட்டர் வந்து திட்டுவாங்க. இல்ல எக்ஸாம்ல பக்கத்துல இருக்க ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, அப்ப அமைதியா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அங்க சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த எக்ஸாம் எல்லாம் போய் சொல்லி எல்லாம் பார்க்க முடியாது. ஆனா இங்க என்ன பண்றீங்கன்னா ரிவிஷன் பண்ணும் போதே சொல்லி பார்த்துறீங்க. உயிரெழுத்துக்கள் எங்க பிறக்கும் அப்படின்னா வந்து இப்ப உயிரெழுத்துக்கள் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ கழுத்துல பிறக்குது. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அடுத்து நமக்கு வல்லின எழுத்துக்கள் எங்கன்னா மார்புல பிறக்குது வந்து, மெல்லின எழுத்துக்கள் எங்கன்னா மூக்குல பிறக்குது வந்து, இடையின எழுத்துக்கள்லாம் திருப்பி கழுத்துல பிறக்குது, ஆயுத எழுத்து தலையில பிறக்குது அப்படின்னு. இது ஞாபகம் வச்சுன்னா கரெக்டா இருக்கும். இப்ப இதுக்கு நன்னூலார் வந்து இலக்கண விதி அவர் கொடுக்குமோ அந்த லைன் என்ன இருக்கு அப்படின்னா, ஆவி இடைமை இடமிடரு ஆகும் மேவும் மென்மை மூக்கு உரம்பெரும் மண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது சும்மா நம்ம ஒரு 2-3 வாட்டி படிச்சா ஆகமத்துல நன்னூல்ல இதுக்கான விளக்கம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நன்னூலார் வந்து இதுக்கான விதி என்ன சொல்லியிருக்காரு, எங்க பிறக்கும் சொல்லியிருக்காரு, அது பிறக்கக்கூடிய இடங்களை நம்ம தெளிவா வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு அப்படின்னும் போது சரி தோன்றக்கூடிய இடம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருச்சு. அப்ப முயற்சி வேணும்ல. இப்ப ஒரு சொல்ல உச்சரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்று சொன்னால் உதடு ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதடு முட்டும் அப்படின்றார். அப்ப அந்த உதடு ஒட்டும் ஒட்டாது அப்படின்றதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொற்றோட அவர் ஏற்படுத்தியிருக்காரு வந்து. அப்ப அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஆ, ஆ, இ, ஈ, உ, உ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ, இதுல எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிருக்கோம்னா இதெல்லாம் வந்து நம்ம குவிச்சுதான் நம்ம சொல்றோம் வந்து. அப்ப அதுதான் என்ன அப்படின்னா முயற்சிக்கான பிறப்பு ஆரம்பிக்கலாம். சோ வேற என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் வந்து. இப்ப ஆ, ஆ அப்படின்னும் போது வந்து 2 வாய் திறத்தல் ஆகிய முயற்சியால் பிறக்கின்றன அப்படின்னு வந்து. சோ இப்போ அதே மாதிரி வாய் திறக்குது வந்து எதுனா இ, ஈ, ஏ, ஏ, ஐ அப்படின்னும் போது அது நாக்கும் ஒரு வேலையை பார்க்க. நாக்கு வந்து என்னன்னா அடி ஓரமானது மேல்வாய் பல்லின் பொருந்தம் வந்து. நாக்கு போய் செட்டில் ஆகுது, கீழே இருக்கிற மேல்வாய் பல்லு இருக்குல்ல, அந்த இடத்துல செட்டில் ஆகி நம்ம சொல்லுது அப்படின்னு. சோ அப்ப இ, ஈ, ஏ, ஏ, ஐ அப்படின்றது வாய் திறந்து முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் அப்படின்னு. அடுத்து உ, உ, ஓ, ஓ, ஔ அப்படின்றது 5 வாயு திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் என்ன பண்றோம், குவிக்கிறோம். உ, உ அப்படின்னும் போது இதழ்கள் வந்து குவிக்கிறோம். ஓ, ஓ அப்படின்னும் போது குவிக்கிறோம். ஔ அப்படின்னும் போது இதழ்களை குவிக்கிறோம். அந்த முயற்சியால் பிறக்குது. எல்லாமே நன்னூலார் தான் சொல்றாரு. அப்ப எழுத்துக்களின் பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நன்னூலார் தான் இதுக்கான விளக்கம் கொடுக்கிறாரு. அப்ப கொடுக்கும்போது அ, ஆ அப்படின்னா வாய் திறத்தல் அப்படின்னு. இ, ஈ, ஏ, ஏ, ஐ அப்படின்னும் போது நமக்கு நாக்கின் அடி ஓரம் மேல்வாய்ப்பல்ல போயிட்டு பொருந்தும் வந்து. உ, உ, ஓ, ஓ, ஔ அப்படின்னும் போது நம்ம வாய் பார்க்கும்போது இதழ்களை வந்து குவிப்பதால் அப்படின்னு. அப்ப மெய் எழுத்து அடுத்து வந்து உயிரெழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு. மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இக்கு இங்கு வந்து நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை டச் பண்ணுது. இக்கு இங்கு அப்படின்னும் போது நீங்க சொல்லும் போதே என்னன்னா நாவோட முதற் பகுதி இருக்குல்ல அந்த முனைப்பகுதி அது வந்து அன்னத்தை போய் டச் பண்ணுது. அப்படி டச் பண்றதுனால எது பிறக்குது அப்படின்னா இக்கு இங்கு நீங்க சொல்லி கூட பாத்துக்கலாம். அடுத்து இச்சு இஞ்சு அப்படின்னும் போது நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதி. அப்ப முதற் பகுதி அடிப்பகுதி அப்படின்னு பார்க்கலாம். முதற் பகுதி நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி. அடுத்து நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதி. அப்ப இடை வருது இச்சு இஞ்சு வந்து. அப்ப இக்கு இங்கு அப்படின்னா முதற் பகுதியும் அன்னத்தின் அடிப்பகுதி. இச்சு இஞ்சு அப்படின்னும் போது நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதி. இட்டு இன்னு அப்படின்னும் போது நாவின் நுனி வந்து. நாவின் நுனி என்ன பண்ணுது, அன்னத்தின் நுனி வந்து. அப்ப இது எல்லாமே வந்து தொடர்பு படுத்திக்கலாம். இப்ப நாவின் முதற் பகுதி அடிப்பகுதி, நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதி, நாவின் நுனி அன்னத்தின் நுனி அப்படின்னும் போது தொடர்பு படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப எல்லா எழுத்துக்களும் படிக்க போறோமா கிடையாது வந்து செலக்டிவா தான் படிக்க போறோம். இதுல சப்போஸ் கேட்டுட்டாங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்ப ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்றதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அப்ப இக்கு இங்கு அப்படின்றது எங்க பிறக்குது, இச்சு இஞ்சு இட்டு இன்னு இது பாத்துறோம். அடுத்து இப்பு இம்மு அப்படின்னும் இன்னும் ஈஸி தான். மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் ஆடிமுக்கிறோம். அப்ப இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அது எந்த எழுத்தோட பிறப்புனா இப்பு இம்மு. அப்ப இப்பு இம்முன்னு சொல்லும் போது மேல் இது கீழ் இதழ் பொருந்துவதால் நமக்கு வந்து பிறக்குது ஆடிமுக்கிறோம். அதை வச்சு நம்ம போட்டலாம். அடுத்து வந்து
இரு இல்லு அப்படின்றது வந்து மேல்வாய் நாக்கின் நுனி வருடுவதால் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா அந்த வைப்ரேஷன் இருக்கும், அந்த நாக்கு என்ன பண்ணுதுன்னா வருடுது அப்படின்னு. இதனால நம்ம தமிழ் மொழி என்ன சொல்றாங்கன்னா சயின்டிபிக்கான லாங்குவேஜ். இது எப்படி கூர்மையா கவனித்து இதை வந்து பாத்தீங்கன்னா கிராமர்ல கொண்டு வராங்க அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. அப்போ ஒரு இஎன்டி டாக்டர் பண்ண வேண்டிய வேலையை நம்ம தொல்காப்பியர் பண்ணியிருக்காரு. அப்ப நம்ம தமிழ் அறிஞர்களா இருக்கட்டும், தமிழ் சான்றோரா இருக்கட்டும், இல்ல தமிழ் ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் மாதிரி ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணா ஒரு சயின்டிபிக்கா நம்ம லாங்குவேஜ் அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் இதுல இருந்து நமக்கு தெரிய வருது அப்படிமுக்கிறோம். சோ அப்ப இல் ஆகிய இருமைகளும் மேல்வாய் நாக்கின் நுனியை வருடுவதால் அப்படிமுக்கிறோம். நன்னூலார் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தெளிவா வந்து சொல்றாரு அப்படின்னும் போது ஒரு ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துது அப்படிங்க. இவ் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் அப்படிமுக்கிறோம். அப்ப மேல்வாய் பல்லு இருக்கு, அதுல எது பொருந்தது அப்படின்னா வந்து கீழ் உதடு வந்து பொருந்தது. அப்படி பொருந்தறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இது தோன்றுறது அப்படிமுக்கிறோம். சோ இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது அப்படிமுக்கிறோம். பார்க்க வேண்டியதுனா மெய் எழுத்துக்கள் அப்படின்றதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் அப்படிமுக்கிறோம். அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் 12 எப்படி தோன்றுது அப்படின்னு பார்த்தாச்சு. அதனுடைய முயற்சி பிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அது மெய் எழுத்துக்கள் அப்படின்னும் போது அது எங்க தோன்றுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம், வல்லினம் மெல்லினம் இடையினம் அடிப்படையில. அதே மாதிரி அதனுடைய முயற்சி பிறப்பு முக்கியமான எழுத்துக்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இதுதான் நமக்கு தேர்வு நோக்குல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சார்பு எழுத்துக்கள் அப்படிமுக்கிறோம். இப்ப சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா அந்த முதல் எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த சார்பு எழுத்துக்கள் வந்து எப்படி பிறக்குது அப்படின்னும் போது அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து ஆயுத எழுத்து அப்படிமுக்கிறோம். அப்ப ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. அக் அப்படின்னா வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால. பிற சார்பு எழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கும் தோன்றும் இடங்களேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமம் பிறக்கின்றன. அப்ப தத்தம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா முதலெழுத்துக்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம பார்த்தா உயிரெழுத்து மெய்யெழுத்து அவை தோன்றக்கூடிய இடத்துல இதுவும் தோன்றிடும். அப்ப இது வந்து ஸ்டேட்மெண்டா நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு முடிச்சிட வேண்டியதான். அப்ப எழுத்துக்களின் பிறப்பு அப்புறம் முயற்சி அப்படின்ற தலைப்புல வந்து நம்ம உயிரெழுத்துக்கள் எங்க பிறக்கும் வந்து அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் எங்க பிறக்கும் வந்து அப்புறம் உயிரெழுத்துக்கள் வந்து அதனுடைய முயற்சி எப்படி இருக்கும், மெய்யெழுத்துக்கள் அதனுடைய முயற்சி எப்படி இருக்கும், சார்பு எழுத்துக்களா இருக்கக்கூடியது என்னன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் 216. அது வந்து தத்தம் வந்து முதல் எழுத்துக்கள் தோன்றக்கூடிய இடத்திலே தோன்றி அதனுடைய முயற்சியிலே அதுவும் பிறக்குது அப்படின்னு. இப்ப கா அப்படின்னும் போது என்ன அது அங்க இக்கும் வரும் ஆவும் வரும் அப்படி பார்க்கலாம். அதான் கா கா அப்படின்னா இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு வந்துடும் அப்படி. இப்ப ஆயுத எழுத்து என்னப்பா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சி அக் அப்படின்னா வாயை திறந்துடும். அப்ப அக் அப்படின்னும் போது வாயை திறக்கக்கூடிய முயற்சியால பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ரொம்ப சின்ன டாபிக் தான், ஆனா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு விளக்கம் கொடுத்தது யாரு அப்படின்னா நன்னூலார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நன்னூல்ல இந்த எழுத்துக்களின் பிறப்பு முயற்சிக்கான விதி இருக்கு, முடிஞ்சிருச்சு. அவ்வளவு ஒரே ஆன்சர் தான், நன்னூல் தான், ஃபுல்லாவே போட்டுற வேண்டியதான். அடுத்து நம்ம எங்க பிறக்கும் அப்படின்னா 4 இடத்துல பிறக்கும். ஒண்ணு மார்பு, கழுத்து, அடுத்து மூக்கு, தலை, 4 இடத்துல பிறக்கும். முயற்சி எங்க நடக்குதுன்னா முழுக்க வாயில தான் நடக்குது. அந்த வாயில நடக்கிற முயற்சியில அன்னம், உதடு, நாக்கு, அப்புறம் பல் வந்து இந்த 4மே வந்து பாத்தீங்கன்னா இதுல பயன்படுத்துறோம் ஆடிமுகம். அவ்வளவுதான். இந்த புரிதல் இருந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் மூலியமா என்ன பண்ணிடலாம்னா ஒவ்வொரு எழுத்துக்கான அந்த முயற்சி என்ன அப்படின்றத நம்ம ரிவிஷன் மூலியமா ஞாபகம் வச்சுக்கலாம் ஆடிமுகம். ஒரு தடவை 2 தடவை படிச்சீங்கன்னாவே எங்க தோன்றுதுன்றதும் தெரிஞ்சிடும். நன்னூலார் மறக்க மாட்டீங்க, சார்பு எழுத்து அப்படின்னு மறக்க மாட்டீங்க. இப்ப அடுத்து வந்து அந்த முயற்சியில தான் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் வேலை தேவைப்படுது, ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்கு அழிமுகம். இப்ப முதல் டாபிக் வந்து இன்றைய வகுப்புல வந்து முடிச்சாச்சு. அடுத்த டாபிக் என்னன்னா புணர்ச்சி அழிமுகம். இந்த புணர்ச்சி வந்து நம்ம வந்து திருப்பியும் பிரித்தெழுதுக அப்படின்னு வரும்போது இன்னும் டீட்டெயிலா புணர்ச்சிக்கான விதிகள் அப்படின்னு பார்க்க போறோம். எழுத்து இலக்கணத்துல புணர்ச்சி அப்படின்னும் போது என்னன்னா நிலைமொழி அப்படின்னா நின்றுட்டு இருக்க ஒரு மொழி அப்படின்னா முதல் சொல் வந்து வருமொழி அப்படின்னா அதனோட வந்து சேரக்கூடிய மற்றொரு சொல். இந்த 2 சொல்லும் ஒன்னா சேரும் பொழுது வந்து நமக்கு எந்த வித மாற்றமும் நிகழல அப்படின்னா அது வந்து இயல்புணர்ச்சி அப்படின்னு. மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னா அது வந்து விகார புணர்ச்சி. அவ்வளவு சிம்பிளா. அப்ப ரெண்டு சொல்ல வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னும் போது அப்படி சேரும் போது எதுவுமே அங்க தோன்றவும் இல்லை, புதுசா ஒரு எழுத்து தோன்றல, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த முதற் சொல்லுடைய ஈரம் அதே வந்து வருமொழியில இருக்கக்கூடிய அடுத்த சொல்லுடைய முதல் எழுத்துலயும் வந்து ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் நிகழ்ந்ததுன்னா அது வந்து திரிதல் அப்படின்னு வந்து. அப்ப புதுசா ஒரு எழுத்து வந்தா தோன்றல், அங்க இருக்கக்கூடிய எழுத்து மாறிச்சுன்னா அது வந்து திரிதல், அங்க இருக்கிற எழுத்தே மறைந்தே போயிருச்சு அப்படின்னா அது வந்து கெடுதல் அப்படின்னு. சோ அப்ப புணர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது வந்து இயல்புணர்ச்சி விகான புணர்ச்சி. இயல்புணர்ச்சினா எந்த ஒரு மாற்றமும் நிகழல, அந்த சொல் அப்படியே தான் இருக்கு, 2 சொல் சேர்ந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அது வந்து இயல்புணர்ச்சி. அதுல தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படி சொல்லிட்டு ஏதாவது நடந்திருந்ததுன்னா அது வந்து விகார புணர்ச்சி அனுமதிக்கலாம். அப்ப எப்படி தோன்றும், எங்க தோன்றும்,
எப்படி வந்து தெரியும், எங்க வந்து மாற்றம் நிகழும், அதே மாதிரி எங்க வந்து கெடுதல் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். இதான் வந்து சொற்கள் சேரும்போது நடக்கக்கூடிய விஷயம். அப்ப இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்வதுதான் புணர்ச்சி அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சொல்லோடு ஒட்டுகளோ இன்னொரு சொல்லோ இணையலாம். வந்து முதலில் உள்ள சொல்லை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா நிலைமொழி, அதான் முதல் சொல். அது இரண்டாவது அதோட வந்து சேரக்கூடிய சொல் இருக்குல்ல, அதை வந்து வருமொழி அப்படின்னு. இப்ப இவ்விரு சொற்களும் சேரும் பொழுது நிலைமொழியில யார் இருக்கிறா அப்படின்னா வந்து இறுதி எழுத்து, வந்து வருமொழியில யார் இருப்பானா முதல் எழுத்து. அப்ப அந்த இறுதி எழுத்தும் முதல் எழுத்தும் சேரும் பொழுதுதான் வந்து அங்க என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த புணர்ச்சி, புணர்தல் சேருதல் அப்படின்றது பாக்குறோம். சோ அப்ப அந்த எழுத்து வந்து இணைகிறது அப்படின்னு. அப்ப நிலைமொழி ஈரும் வந்து வருமொழி முதலும் இணைவதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப உங்களுக்கு தெளிவா வந்து புரிஞ்சிருக்கும். வந்து இப்ப இந்த புணர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா எழுத்து வகையால நம்ம என்ன பண்றோம்னா நான்கா வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு. சோ அப்ப எழுத்து வகையால வந்து புணர்ச்சிகளை வந்து நம்ம நான்கா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா வந்து இப்ப கலை கூட்டல் அழகு அப்படின்னு. அப்ப கலை கூட்டல் அழகு அப்படின்னும் போது இந்த இடத்துல நமக்கு என்ன எழுத்து வந்து சேருது ஒரிஜினலா பாத்தீங்கன்னா லை அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா லை அப்படின்றத. சோ அப்ப இதுல என்ன இருக்குன்னா இல்லு கூட்டல் ஐ அப்படின்றதா நமக்கு லையா வந்து மாறுது அப்படின்னு. சோ அப்ப நமக்கு என்ன மெய் எழுத்து இங்க இருக்கு, இல்ல இருக்கு. வந்து என்ன வந்து உயிரெழுத்து இருக்கு, ஐ இருக்கு. அப்ப இது ரெண்டும் ஒன்னா சேரும் போது நமக்கு லை ஆகுது அப்படின்னு. சோ அப்ப கடைசி எழுத்து என்னப்பா அப்படின்னா ஐ. வந்து அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் எழுத்துனா அழகு. அப்ப அந்த அழகுல என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எழுத்து ஆ. அப்ப இந்த ஐயும் இந்த ஆவும் ஒன்னா சேர்றத நம்ம என்ன சொல்றோம்னா உயிரீரு அப்படின்னு. ரெண்டுமே உயிரெழுத்து அப்படின்னு. அடுத்து மெய் ஈறு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த முதல் எழுத்துல இருக்கிறது ஐ, அது என்னன்னா உயிர். அப்ப உயிரை ஈராக கொண்ட சொல்லா வந்து நிலைமொழியில இருக்கு அப்படின்னு. அடுத்து இன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மெய் எழுத்து. வந்து அப்ப மெய் அப்படின்றது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த முதல் சொல்லுல நிலைமொழியில அதுதான் வந்து ஈரா இருக்கு, அதனால மெய்யீறு அப்படியே முடிச்சுக்கலாம். வந்து அதுக்கு அடுத்து வாழை கூட்டல் இலை அப்படின்னு இருக்கு. இப்ப இதுல வந்து நிலைமொழி என்னன்னா வாழை, வருமொழி இலை. அப்ப இலையில முதல் எழுத்தா என்ன இருக்குன்னா ஈ இருக்கு, அது உயிர் எழுத்து. அப்ப உயிர் முதல் அப்படிமுக்கிறோம். அந்த இடத்துல ஈறு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி எழுத்தா வந்து இருக்கும். அதே வந்து முதல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வருமொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்து, அதான் உயிர் முதல் அப்படிமுக்கிறோம். அடுத்து மரம் அப்படின்னும் போது வந்து மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம இம்மு கூட்டல் ஆன்னு சொல்லுவோமா. வந்து அப்ப இம்மு கூட்டல் ஆனா இம்மு தான் அங்க இருக்கக்கூடிய எழுத்து, அப்ப மெய் முதல் அப்படிமுக்கலாம். சோ அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மொத்தம் நான்கா பிரிச்சிங்கன்னா ஒண்ணு அந்த நிலைமொழியில கடைசி எழுத்து வந்து என்னவா இருக்கும்னா உயிர் எழுத்தா இருக்கும், இல்ல கடைசி எழுத்து என்னவா இருக்கும் அப்படின்னா மெய் எழுத்தா இருக்கும். அதே வருமொழியில முதல் சொல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா உயிர் எழுத்தா இருக்கும். இல்ல முதல் சொல்ல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம பிரிச்சோம்னா உயிர்மையா இருக்கும். அந்த உயிர்மையை பிரிச்சிங்கனாலும் உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எழுதுவோம் வந்து மெய் எழுத்து எழுதிதான் நம்ம உயிர் எழுத்து எழுதுவோம். இதுதான் நமக்கு ரூல். வந்து சொல்லும் போதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் உயிர்மெய்ன்னு சொல்லுவோம். ஆனா எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம்னா மெய்யெழுத்து போட்டு, இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மா அப்படின்னா இம்மு கூட்டலா தான் போட்டோம், மெய்யெழுத்து போட்டு அதுக்கப்புறம் உயிர் எழுத்து போடுவோம் அப்படின்னு பாக்குறோம். இதான் நம்ம நேற்றைய வகுப்புலயும் நம்ம பார்த்தோம். அப்ப இம்மு கூட்டலா அப்படின்னு பாக்குறோம். அப்ப நிலைமொழி இறுதி எழுத்து, வருமொழி முதல் எழுத்து அடிப்படையில் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான்காக பிரிக்க போறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா வந்து இப்ப சொல்லும் போது உயிர் மெய்யீறு, மெய் முதல் அண்ட் உயிர் முதல் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ உயிர் முன் உயிர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப உயிர் முன் உயிர் அப்படின்னும் போது சேரக்கூடிய இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப மணி கூட்டல் அடின்னு இருக்கு ஃப்ரெண்ட். அந்த நீ அப்படின்றத நம்ம எப்படி பிரிப்போம்னா இன்னு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிப்போம். அப்ப அந்த இடத்துல ஈ அப்படின்றது இது வந்து நிலைமொழியில இருக்கக்கூடிய இறுதி எழுத்துல இருக்கக்கூடிய நம்ம பிரிக்கும் போது உயிர் எழுத்தா வந்து அமையுது. வந்து அப்புறம் வருமொழியில என்ன இருக்குன்னா அடி இருக்கு. வந்து அப்ப இது ரெண்டும் ஒன்னா சேரப்போகுது. வந்து அப்ப நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது உயிர் முன் உயிரா தான் இருக்கு. அப்ப உயிர் எழுத்து வந்து என்ன இருக்கு நிலைமொழியில இறுதி எழுத்தா இருக்கு, வருமொழியில முதல் எழுத்து என்ன இருக்கு அப்படின்னா உயிரா இருக்கு. அதனால நம்ம உயிர் முன் உயிர் அப்ப ரெண்டுமே வந்து உயிரெழுத்து அப்படி. அப்ப மணி அடி அப்படின்னு பார்க்கும்போது சேருது அப்படின்னு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு ஒரிஜினலா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மணியும் அடியும் ஒன்னா சேரும் போது நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா மணி அடியா வந்து மாறி இருக்கு. இதுக்கு என்ன விதி அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்க தான் போறோம். அப்ப இந்த இடத்துல என்னன்னா ஆ வந்து யாவா வந்து மாறி இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லணும் திரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப திரிதல். அடுத்து உயிர்முன்மை, உயிர்மைனா பனி கூட்டல் காற்றுன்னு இருக்கு. வந்து இப்ப என்ன இருக்குன்னா பனி நீ நீ எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து இன்னு கூட்டல் ஈன்னு எழுதலாம். வந்து அப்ப அந்த ஈ என்னன்னா உயிரெழுத்து. வந்து காற்று அப்படின்னும் போது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இக்கு கூட்டல் ஆன்னு எழுதுவோம். வந்து அப்ப இக்கு மெய் எழுத்து, அப்ப இந்த உயிரெழுத்து இந்த மெய் எழுத்து சேருது, அதான் உயிர் முன் மெய் ஆளிமக்கள். இப்ப பனி கூட்டல் காற்று அப்படின்னும் போது என்னன்னா வல்லின எழுத்துக்கள் வருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வருமொழியில முதல் எழுத்து அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னன்னா வல்லினம் மிகும் அப்படின்னு. அப்ப அந்த வல்லினம் யாரு, அது அங்க இருக்கக்கூடியதுன்னா இக்கு. வந்து இக்கு கூட்டல் ஆ இருக்கு.
அப்ப கா அப்படின்னா இக்கு விட்டுலா, அப்ப அந்த வல்லினம் மிகும்னா அந்த இடத்துல இக்கு வரும். இதான் வந்து ரூல், ஆக்சுவலா விதி வந்து. இப்ப நம்ம பனிக்காற்று, இப்ப இது என்ன இருக்குன்னா இங்க வந்து தோன்றல், புதிதாக ஒரு எழுத்து தோன்றி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து ஆள் குட்டல் இலை வந்து, ஆள் குட்டல் இலை அப்படின்னு இல்லுன்னு இருக்கு, இது வந்து மெய் எழுத்து வந்து, ஈன்றது உயிர் எழுத்து. அப்ப மெய்யும் உயிரும் சேருது அப்படின்னு, அப்ப மெய்முன் உயிர் அப்படின்றதான் இங்க இருக்கு. அப்ப அது ஆளிலை அப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா வந்து சிம்பிளா அந்த இது இயல்புணர்ச்சி, ஆள் கூட்டல் இலை வந்து இப்ப எழுத்து மாறி இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இப்ப இல்லையும் ஈயும் நீங்க ஒன்னா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா லீ தான் கிடைக்கும். அப்ப இதை வந்து நம்ம என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா திரிதல் சொல்லக்கூடாது. ஆளிலை அப்படின்னு சொல்லும் போது அந்த இல்லு கூட்டல் லீ ஒன்னா சேர்ந்து அப்படியே இயல்பாவே நமக்கு என்னது வந்திருக்கு, அப்ப அது இயல்புணர்ச்சி லீ. அப்ப ஆளிலை அப்படின்றது இயல்புணர்ச்சி. இங்க வந்து என்ன ஆகுதுன்னா திரிதல் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆ வந்து யாவா மாறி இருக்கு, அதனால திரிதல். இங்க என்ன தோன்றல் இக்கு, இங்க வந்து இயல்புணர்ச்சியா தான் இருக்கு அப்படின்னு. இதான் நம்ம புரிஞ்சுக்க போறோம், அடுத்தடுத்து நம்ம திருப்பி பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். அடுத்து மரம் கூட்டல் கிளை அப்படின்னு இருக்கு. அப்ப மரம் கூட்டல் கிளை அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்மு மெய் எழுத்து, அவ்வளவு. அதுக்கு பிரிக்கிறதுக்கு நம்ம வேலை இல்லை, முடிஞ்சு போச்சு வந்து. இப்ப கிளையில கீ வந்து என்ன பண்ணலாம்னா இக்கு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா வந்து. இப்ப என்ன ஆகுது, இங்க இம் இருக்கு மெய் எழுத்து, இங்க இக்கு இருக்கு மெய் எழுத்து, அப்ப மெய்முன் மெய்யா தான் இங்க வந்து இருக்கும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வல்லின எழுத்து வருமொழியில முதல் எழுத்தா இருக்கு, கீழானது வல்லின எழுத்து, வல்லினம்னா அது இக்கு, இக்கு கூட்டல் ஈ தான் கீ. அப்ப அங்க இக்கு இருக்கு அப்படின்னா அப்ப வல்லினம் மிகும். அப்ப மரம் கூட்டல் கிளையில என்ன ஆகுதுன்னா மரக்கிளையா மாறுது. அப்ப இங்க ரெண்டு நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா இக்கு தோண்டல் வந்து இம்மு மறைதல் வந்து கெடுதல். அப்ப கெடுதலும் அதே மாதிரி தோன்றலும் ஒரே இடத்துல நடக்குமா அப்படின்னா அதுவும் நடக்கும். அப்ப மரம் கூட்டல் கிளையில மரக்கிளைன்னு மாறும்போது இம்மு கெடுதல் வந்து அந்த எழுத்தே போயிருது வந்து. கீ அப்படின்னும் போது வல்லினமா இருக்கு முதல் எழுத்து அப்படின்னு பாக்குறோம் எதுல வருமொழியில. அப்ப வல்லினம் மிகும் அப்படின்ற விதிப்படி நம்ம என்ன பண்றோம் இக்கு வந்து போடணும். அப்ப வல்லின எழுத்துகள் வந்தா அதுக்கு முன்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப கசட தப்பற அப்படின்னும் போது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த எழுத்துக்கள் வந்து இருக்கக்கூடிய வருமொழியில முதல் எழுத்தா இருக்கு, பிரிச்சோம்னா முதல் எழுத்து வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சாவே நீங்க தூக்கி என்ன பண்ணலாம் சந்திப்புல இல்ல அந்த எழுத்தை போட்டீங்கன்னா சந்திப்புலயே முடிஞ்சு போச்சு, அவ்வளவு வந்து. பெரும்பாலும் இதை வச்சுதான் நமக்கு வந்து கேட்பாங்க, அப்படியே முடிச்சு விட்டுறலாம் வந்து. அப்புறம் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்றாங்க, ஆனா அதுவும் சுலபம் தான். எப்படி சுலபம், நம்ம விதியும் பார்க்க போறோம், அப்புறம் பள்ளி பாட புத்தகத்துல இருக்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் 4-5 வாட்டி படிச்சு போறோம். அப்ப நம்ம தெரியாது அப்படின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பிரித்தெழுது சேர்த்தெழுக அப்படின்னு பாக்குறோம். சோ ஓவர் கான்பிடென்ட்லாம் இல்ல ஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பா இந்த தடவை அடிக்கிறோம். குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்றீங்க, வேலைக்கு போறீங்க வந்து. சோ 90க்கு மேல போட்டே ஆகணும் வந்து. அடுத்து இயல்புணர்ச்சி. இயல்புணர்ச்சி எவ்வித மாற்றமும் இன்றி. அப்ப இயல்புணர்ச்சி இப்ப தாய் கூட்டல் மொழி இருக்கு வந்து தாய்மொழி, அவ்வளவுதான். இதுல ஏதாவது மாற்றம் நிகழ்ந்து இருக்கானா ஒண்ணுமே நிகழல. அதுதான் நம்ம என்ன சொல்லணும் இயல்புணர்ச்சி அப்படின்னு வந்து. ஏற்கனவே பார்த்தோம் ஆள் கூட்டல் இலை அப்படின்னு பாக்குறோம். சோ ஆள் இலைன்னு மாத்துறாங்க, இல்லும் ஈ ஒன்னா சேருது, அவ்வளவுதான் வந்து. அப்ப சேர்ந்து அந்த அதான் இருக்கு. அப்ப லீய பிரிச்சு போடுங்க, பிரிச்சு போட்டீங்கன்னா என்ன இல்லு கூட்டல் லீ அப்படின்னு நமக்கு வந்துட போகுது. அதுதான் வந்து இயல்புணர்ச்சி. அப்ப விகார புணர்ச்சினா என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றோம். உடல் கூட்டல் ஓம்பல் இருக்கு வந்து. இப்ப இல்லையே நான் ஓவும் வந்து நம்ம சேர்த்தோம்னா நமக்கு என்ன வரும்னா இந்த லோன் வரும் வந்து. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா வந்து பாத்தீங்கன்னா புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்தாவது தெரியவோ மறையவோ இல்லை அப்படின்னு பாக்குறோம். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் வந்து. அப்ப இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து இயல்புணர்ச்சிக்கான எடுத்துக்காட்டு தான் இது. ஆனா இந்த மாதிரி இல்லாம புதிய எழுத்து தோன்றணும் வந்து. அதே மாதிரி புதிய எழுத்து தோன்றது மட்டும் இல்லாம என்னது இருக்கிற எழுத்து கெடுதல் மறைதல் ஆர் திரிதல் வந்து இது எதாவது நடந்ததுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லணும் விகார புணர்ச்சி அப்படின்னு பாக்குறோம். அப்ப மாற்றம் வந்து நிகழுது. என்ன மாற்றம், தோன்றல் திரிதல் கெடுதல் சொல்லி 3 வகைப்படக்கூடிய மாற்றங்கள் நிகழ்து. புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் அப்படின்றது, புதிதாக ஒரு எழுத்து மாறுவது திரிதல் விகாரம் சொல்றோம். ஒரு எழுத்து வந்து பாத்தீங்கன்னா மறைதல் அப்படின்னா கெடுதல் விகாரம். எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா தோன்றலுக்கு எடுத்துக்காட்டு இப்ப தமிழ் கூட்டல் தாய் வந்து அப்படின்னும் போது நமக்கு என்ன தமிழ் தாய் அப்படின்னு வருது. ஏற்கனவே பார்த்தோம் அந்த தமிழ் கூட்டல் மொழின்னு இருக்கு. அப்ப ஏன் அங்க ஏன் வரல அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொழி அப்படின்னும் போது என்னன்னா மோனா என்னன்னா இம்மு கூட்டல் ஓ வந்து. மோ அப்படின்னா இம்மு கூட்டல் ஓ அப்படின்னு முடியும். அப்ப இம்மு அப்படின்றது எங்க வரும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க வரும் மெல்லினத்துல வரும். அது எங்க வரல வல்லினத்துல வரல. இப்ப தமிழ் தாய் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா தாய் அப்படின்றது தா அப்படின்றது இத்து கூட்டல் ஆ வந்து. தா அப்படின்னா இத்து கூட்டல் ஆ வந்து. அப்ப இத்து எங்க வருது கசட தப்பரல வருது. இக்கு இச்சு இட்டு இத்து இத்து வருது. அப்ப அந்த இத்து வந்தா வல்லினம் மிகும், அதான் ரூல் வந்து. அப்ப தமிழ் தாய் அப்படின்றது நமக்கு இத்து இங்க வருது அப்படி மக்கள். அப்ப ஒரு எழுத்து வேறொரு எழுத்துவாக மாறுறது திரிதல். அடுத்து
அப்ப மாறுறது அப்படின்னா வந்து வில்லு கூட்டல் கொடி என்னவா மாறுது அப்படின்னா வந்து விற்கொடியா வந்து மாறுது அப்படின்னு. இதுக்கும் நமக்கு ரூல் இருக்கு. நான் ரூல் வந்து கண்டிப்பா நம்ம பிரித்தெழுதுக்கு சேர்த்து வரும்போது நாங்க சொல்லிடுறேன் கண்டிப்பா. சோ எல்லாமே நமக்கு ரூல் இருக்கு. ரூல் படி தான் அது மாறுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப வில்கொடி அப்படின்னு வில்லு கூட்டல் கொடி வந்து வில்கொடி நம்ம எழுத முடியாது, அங்க விற்கொடியா தான் மாறணும் அப்படின்னு. ஏன் அந்த விற்கொடியா மாறுது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எறல வளல அப்படின்னு நம்ம போடலாம். அதே மாதிரி கசட தப்பற அப்படின்னும் போது அந்த ரூல் வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இந்த இல் அப்படின்றது வந்து என்னவா இரா வந்து இங்க மாறுது அப்படின்னு. கொடி அப்படியே நமக்கு வருது வந்து அந்த ரூல் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் அடுத்ததுல. அதுக்கு அடுத்து வந்து ஒரு எழுத்து மறைவது வந்து கெடுதல் விகாரம் அப்படின்னு. அப்ப ஒரு எழுத்து மறைஞ்சதுன்னா அதுக்கு பேர் அது கெடுதல் விகாரம். மனம் கூட்டல் மகிழ்ச்சி அப்படின்னும் போது இந்த இடத்துல இம்மு காணாம போயிருது. அப்ப மன மகிழ்ச்சியா வந்து இருக்கு அப்படின்னு. அப்ப மனம் கூட்டல் மகிழ்ச்சி வந்து மன மகிழ்ச்சி இம்மு போயிருது. இங்க என்னது இங்க வந்து திரிதல், இங்க வந்து பாத்தீங்கன்னா கெடுதல், இங்க வந்து தோன்றல் அப்படி பார்க்கலாம். சோ விகார புணர்ச்சிக்கான எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கும்போது பிரித்தெழுதுக்கும் நம்ம சேர்த்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். புணர்ச்சி பார்க்கும்போது நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்னு கவர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கலாம். சோ ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வது அப்படின்னு நடக்கும். மேலே பார்த்தோம் வந்து என்னது ஒரு தோன்றல் நடந்திருக்கு, ஒரு கெடுதல் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா நாடகம் கூட்டல் கலைன்னு இருக்கு. நாடகமும் கலையும் நம்ம ஒன்னா சேர்க்கணும். இப்ப ஏற்கனவே வந்து இம்மு மெய் எழுத்து இருக்கு வந்து. இப்ப கா அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து நம்ம வல்லின எழுத்து அப்படின்னு நம்ம தெரியும். இக்கு கூட்டல் ஆட்சி. அப்ப அதுக்கு முன்னாடி வல்லினமிக்கும். அப்ப நாடகம் இக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப அந்த இம்மு கெடுதல் வந்து அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இக்கு தோன்றல். அப்ப இம்மு கெட்டு இக்கு வந்து தோன்றல் நடக்குது. அப்ப நாடக கலை அப்படின்னு. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா நாடக கலை இக்கு அப்படின்னு இம்மு வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னு. அப்ப கெடுதல் அப்படின்னு நடக்குது. மகரமை மறைந்து விட்டது, இம்மு மறைந்து விட்டது. தோன்றல் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அப்ப இக்கு எனும் மெய் எழுத்து தோன்றியது அப்படின்னு. சோ அதுதான் வந்து ஒரே இடத்துல ரெண்டுமே நடக்குது அப்படின்னு. உடம்படு மெய் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் கவனமா கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தலாம் ரொம்ப ஈஸி தான். இப்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா ஈஸியா இதையும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அப்ப உடம்படு மெய் அப்படின்னா உயிரை ஈராக வந்து அது உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து செருமது. இப்ப ஒரு சொல்லு இருக்கு, அதனுடைய இறுதி எழுத்து என்னன்னா உயிரை ஈராக வச்சிருக்கு வந்து. அது ஒரு சொல்லு வருது, முதல் எழுத்து என்னன்னா அதுவும் உயிரா இருக்கு. அப்படி வந்தது அப்படின்னா ரெண்டும் என்ன பண்ணணும்னா முறம் பிடிச்சிட்டு நான் சேர மாட்டேன்னு தனித்தனியா நிற்கும். இப்ப ரெண்டு சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மெய் எழுத்து அங்க போடுறோம். சோ அதுக்கு பேரு தான் என்னன்னா உடம்படு மெய் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப ஈரா என்ன இருக்குப்பா உயிர் தான் இருக்கு. முதலா என்ன இருக்கு வரு சொற்கள் அதுவும் உயிரா தான் இருக்கு. இரண்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மெய் தோன்றும் அப்படி தோன்றதா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உடம்படு மெய். இப்ப இது உதாரணத்துக்கு என்னன்னா நிலைமொழியில ஈட்டுல என்னவா இருக்கும்னா இ இ ஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று எழுத்து ஞாபகம் வச்சுக்கணும். வறுமொழியில இருக்கிற 12 தூக்கி போட்டுக்கோங்க, எது வேணாலும் இருக்கட்டும். ஆனா அப்படி சேரும் பொழுது அந்த இடத்துல தோன்றக்கூடிய வந்து உடம்படு மெய்ல மெய் எழுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தோன்றக்கூடியது யகர மெய்யா வந்து இருக்கும். அப்ப யகரம் உடம்படு மெய்யாக வரும் அப்படின்னு. அப்ப ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள் தான். இப்ப நம்ம நிலைமொழியில இறுதி எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிறோம், பிளஸ் வருமொழியில முதல் எழுத்துன்னு எடுத்துக்கிறோம். அப்ப நிலைமொழியில் இறுதி எழுத்து என்னவா இருக்கணும், ஒண்ணு ஈ இருக்கணும், அல்லது ஈ இருக்கணும், அல்லது ஐ இருக்கணும். இங்க வருமொழியில என்ன உயிரெழுத்து எத்தனை இருக்குப்பா 12 எழுத்து, 12மே போட்டுக்கோங்க. இப்படி வந்துச்சுன்னா இதான் ரூல். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யகர மெய் தோன்றும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வந்து. அப்ப யகர மெய் அப்படின்னா ஈ வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துரும். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறுது அப்படிங்கறத பார்ப்போங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப என்னன்னா இ இ ஐ இது வந்து நிலைமொழி முதல் சொல்லுல கடைசி எழுத்து வந்து. வருமொழியில உயிர் எழுத்து நம்ம போட்டு நம்ம வந்து அவு வரைக்கும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு அக்கு கிடையாது ஞாபகம் வச்சுக்கணும், சேர்த்து சொல்லிடாதீங்க. அப்ப 12 உயிர் எழுத்துக்கள் அப்படிங்க அந்த உயிர் எழுத்துக்கள் வரணும் வந்து. அப்ப அந்த இடத்துல எகரமைனா ஈ போடணும் அப்படி அவ்வளவு முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம எடுத்துக்காட்டு போனா உங்களுக்கு சுலபமா புரிஞ்சிடும். இப்ப மணி கூட்டல் அழகுன்னு இருக்கு. இந்த நீ வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து மணி கூட்டல் அழகு நீ அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம இன்னு கூட்டல் இ அப்படின்னு போடலாமா, நீ அப்படின்னா இன்னு கூட்டல் ஈன்னு போகும். அப்படி போனாலும் இது செட் ஆகும் நமக்கு. அப்ப நான் இன்னும் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் இன்னும் வந்து புதிய மாணவர்களும் தெரியாது. சாரி நீ எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா வந்து இன்னு கூட்டல் ஈ அப்படின்னு பாக்குறோம். அப்படி பிரிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா உயிரெழுத்து ஈ அப்படின்னு நமக்கு வருது. ஓகேவா? சோ அப்ப உயிரெழுத்து வந்துருச்சு, நம்ம ரூல் படி வந்து வந்துருச்சு வந்து. அடுத்து அழகு அப்படின்னும் போது ஆனது அதுவும் உயிரெழுத்து தான். இப்ப ரெண்டு வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன போடணும்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூல்ஸ் படி யகரமை போடணும். யகரமை போட்டாச்சு வந்து. இப்ப இது என்ன பண்ணணும்னா சேரும். யாரோட சேரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த மணி அப்படின்னும் போது வந்து யகரமை போட்டாச்சு இந்த ஈ. இப்ப இது எங்க இருக்கு, இந்த நீல என்ன இருக்கும் நமக்கு ஆக்சுவலா இன்னும் கூட்டல் ஈ இருக்கு வந்து. இப்ப வருமொழியோட போய் சேரணும். ஏன்னா இதுதான் வந்து ரெண்டுத்தையும் நடுவில் போட்டாச்சு. இப்ப யகரமையும் வருமொழியில இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஈ கூட்டல் அந்த எகரமை இருக்குல்ல, எகரமையும் ஆவும் ஒன்னா சேர்ந்தா அது என்னவா மாறும்? யா. அவ்வளவுதான். அப்ப மணி கூட்டல் அழகு மணி அழகு அப்படின்னு மாறப்போகுது அப்படிங்கிற. அப்ப மணி அழகு அப்படின்றது நமக்கு ஆன்சர் வந்துருச்சா? அவ்வளவு. சோ இப்படிதான் வந்து அப்ப மணி கூட்டல் அழகு மணி அழகு. ஏன் வந்து இங்க யா வந்துச்சு அப்படின்னா எகரமை போட்டோம். இந்த எகரமை ஆவோட சேருது, சேர்ந்தா நமக்கு யா தான் வரும் அப்படின்னு. இப்ப ரூல் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இ இ ஐ அப்படின்றது நிலைமொழியில இறுதி எழுத்தா இருக்கணும். இப்ப தி அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, அங்க என்ன இருக்கு? ஈன்னு இருக்கு. அடுத்து ஏ உயிரெழுத்து. இப்ப ரெண்டு ஒன்னா சேரணும். அப்ப ஒன்னா சேரும்போது நம்ம என்ன பண்ணோம்? அடுத்து ஏக்கு முன்னாடி என்ன பண்ணும்? எகரமை போடணும். அப்ப எகரமை போட்டோம்னா ஈ புள்ளி சாரி ஈ போட்டு பிளஸ் ஏ அப்படின்னு நம்ம சேர்க்கணும். அப்ப இது ரெண்டும் ஒன்னா சேர்க்கும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து, இப்ப ஈயும் ஏவும் ஒன்னா சேருது. அப்ப என்ன வரும்? ஈ கூட்டல் ஏ அப்படின்னு போட்டா ஏ வந்து, அப்ப ஏ என்னது? தியரி. இப்ப ஏன்னு வந்தா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கொம்பு போட்டு நம்ம போடுவோம். அப்ப ஒத்த கொம்பு போட்டு யா போட்டீங்கன்னா தான் வந்து ஈ கூட்டல் ஏ தியரி அப்படின்னு நமக்கு. இப்ப ஓடை கூட்டல் ஓரம் டை அப்படின்னா ஐ வரும். அப்ப அந்த ஐ நமக்கு இருக்கா ரூல்ஸ் படி? அப்ப அந்த ஐயும் நம்ம இங்க ஓவும் ஒன்னா சேருது. அப்ப ஐ ஓ ஒன்னா சேர்ந்தா எகரமை போடணும். இப்ப எகரமை ஈ போட்டாச்சு, ஓ இருக்கு வந்து. அப்ப ரெண்டும் ஒன்னா சேரும் போது என்னன்னா, ஈ எகரமை போட்டேன், ஓ போட்டுட்டேன். அப்ப ஈயும் ஓவும் ஒன்னா சேர்ந்தா அது என்னது? யோ அப்படின்னு வரும் வந்து. அப்ப ஓடையோரம் அப்படின்னு நமக்கு வரும். அப்ப ஓடையும் ஓரமும் சேரும் பொழுது ஏன் ஓடையோரம் ஏன் சொல்றோம் அப்படின்னா எகரமை தான் வந்து. தீயும் எரியும் சேரும் போது தீயரின்னு ஏன் சொல்றோம்னா எகரமை தான். அதே மாதிரி மணி கூட்டல் அழகுன்னு போடும், மணி அழகுன்னு சொல்றது ஏன் சொல்றோம்னா எகரமை அப்படின்னு. அப்ப எகரமை எங்க வரும்னா இ இ ஐ அப்படின்னு. இந்த உயிரெழுத்துக்கள் இறுதியா இருக்கணும். வருமொழியில முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கணும். அப்படி இருந்தா அது வந்து உடம்படுமை என்ன போடுவோம்? எகரமை போடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். பிரித்தெழுதுக நமக்கு புணர்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இப்ப இ இ ஐ இதை விட்டுருவோம். மற்ற உயிரெழுத்துக்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்தா என்ன போடுவீங்க அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. 12 3 எழுத்து தான் நம்ம எடுத்து பேசணும். மிச்சம் இருக்கக்கூடிய 9 எழுத்து இருக்கு. அந்த 9 எழுத்து வந்தா அதே வருமொழியில உயிரெழுத்து 12 வருது. அப்படி வந்தா அந்த கண்டிஷன் என்ன போடுவீங்கன்னா வகரமை போடுவோம். அப்ப வகரமை அப்ப என்ன அர்த்தம்? இப்ப இ இ ஐ அப்படின்னு விட்டுட்டோம்னா அ ஆ அப்படின்னு வந்துருமா? அதுக்கு அடுத்து இ வராதுன்னு சொல்லியாச்சு வந்து. அடுத்து அப்ப அ ஆ, அடுத்து வந்து உ உ, அடுத்து ஏ ஏ வந்து. அதுக்கு அடுத்து ஐ போட முடியாது, ஏன்னா ஐ அங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு வந்து. ஓ ஓ ஔ. அப்ப மீதி இருக்கிற 9 எழுத்தை நம்ம வந்து எடுத்து எழுதிக்கிட்டு வந்து அந்த 9 எழுத்து வருது. வருமொழியில உயிரெழுத்து 12 வந்தது. வந்தா என்ன பண்ணும்? வகரமை போடணும். அப்ப எங்க எகரமை போடணும், எங்க வகரமை போடணும் அப்படின்றத வந்துன்னா ரூல்ஸ் இருக்கு, விதி இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப வாங்க பார்ப்போம். பல கூட்டல் உயிர் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப பல அப்படின்னும் போது என்னன்னா இல்லு கூட்டல் ஆ நமக்கு வந்துடும். அது இங்க இருக்கு. சோ அப்ப இல்லு கூட்டல் ஆ அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆ வந்துருச்சு உயிரெழுத்து, இங்க ஊ வந்துருச்சு உயிரெழுத்து. இப்ப ஆன்றது என்னது? இ இ ஐ கிடையாது. அப்ப இங்க வகரமை போட போறோம் அப்படி முடிவு பண்ணா. அப்ப இவ்வு போட்டாச்சு. அப்ப இவ்வு போட்டதுக்கு அப்புறம் இவ்வு ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? பூவா மாறும். அப்ப பல உயிரா தான் மாறும் அப்படிங்கிறோம். சோ அதேதான் பா கூட்டல் இனம். பா அப்படின்னா அது இப்பு கூட்டல் ஆ அப்படின்னு போகிறோம். அப்ப ஆவும் ஈயும் ஒன்னா சேருது. அப்ப ஆ அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் சொன்ன ரூல்ல வரல. அப்ப ரெண்டாவது ரூல்ல வந்துச்சுன்னா அங்க வகரமை போடணும். வகரமை போட்டோம் வந்து. இப்ப வகரமையும் ஈ ஒன்னா சேருது. அப்ப இவும் ஈ ஒன்னா சேர்ந்தா அது வந்து வி பாவினம். அப்ப பா கூட்டல் இனம் பாவினம் அப்படிங்கிறோம். பலா கூட்டல் அருமை அப்படின்னு பார்க்கிறோம். லா அப்படின்னா ஆ வந்துருச்சு, இங்கேயும் ஆ இருக்கு. அப்ப போடுங்க வகரமை போடுங்க. அப்ப வகரமை இவ்வு போட்டாச்சு. இவ்வும் ஆவும் ஒன்னா சேர்ந்தா ஏற்கனவே சொன்னல, இவ்வும் ஆவும் ஒன்னா சேர்ந்ததுன்னா அது வந்து சரி இவ்வும் அங்க வந்து இவ்வும் ஈவும் ஒன்னா சேருது, வி போட்டோம். அப்ப இவ்வும் ஆவும் ஒன்னா சேருது அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன வா வந்து. அப்ப பலாவருமை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பலாவருமை அப்படின்னா பலா கூட்டல் அருமை வந்து பலாவருமை தான் சொல்லணும். பா கூட்டல் இனம் வந்து பாவினம் சொல்லுவோம். பல கூட்டல் உயர் வந்து பல உயர். இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு பள்ளி பருவத்திலே படிச்சது கூட நினைவுல இருக்கும். சில இடங்கள்ல நம்ம குழப்பம் வந்துடும். இப்ப பலா கூட்டல் அருமை வந்து பல அருமைனா பல அருமையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா விதி தேவைப்படுது. அப்ப விதி இல்லாம போடக்கூடிய அளவுக்கு நீங்க திறமையா இருப்பீங்க, கண்டிப்பா தெரியும். ஆனா இது எல்லா இடத்துலயும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துல நம்ம விதியை பயன்படுத்தி நம்ம ஆன்சரை கொண்டு வரதுதான் புத்திசாலித்தனமா இருக்கும். அடுத்து நிலைமொழி ஈராக வந்து ஏகாரம் வந்துச்சுன்னா வந்து இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லும் போது என்ன சொன்னோம்? இ ஐ வந்தா என்ன போடணும்? எகரமை போடணும். இதை தவிர்த்து 9 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வகரமை போடலாம். ஆனா இதுல எக்ஸெப்ஷன் யாரு பண்ணா ஏகாரம் ஏ அப்படின்றது இருக்குல்ல, நெடில் எழுத்து உயிரெழுத்துல. சோ அது வந்துச்சு அப்படின்னா வந்து அப்ப எகரமோ வகரமோ போட்டுக்கலாம். ரெண்டுத்துல எதுனாலும் போடலாம் வந்து. இப்ப கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும் இ ஐ, அதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து எகரமை வந்து. அதை தவிர்த்து மற்ற உயிரெழுத்துக்கள்லாம் வகரமை போட்டுக்கோங்க. இப்ப ஏகாரத்துக்கு மட்டும் என்ன பண்றோம் அப்படின்னா வந்து அந்த புணர்ச்சியில மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா
எகரமோ எகரமையோ அல்லது வகரமையோ ரெண்டுத்துல எது வேணாலும் போட்டுக்கோங்க அப்படின்றோம். அப்ப எகரமோ வகரமோ தோன்றும் அப்படிங்கிறோம். அப்ப சே கூட்டல் அடி அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அங்க எகரம் போட்டோம் அப்படின்னா ஈ போடுறோம், போட்டோம்னா சே அடி அப்படிங்கிறோம். எப்படி வந்து சே அடி அப்படின்னா ஈயும் ஆவும் ஒன்னா சேர்க்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வந்து இப்ப சே கூட்டல் அடி அப்படின்னும் போது இந்த சே கூட்டல் அடியில நம்ம ஈ போட்டோம்னா எகரமை போட்டோம்னா சே அடி, அதே வகரமை போட்டோம்னா சேவடி. வந்து தே கூட்டல் ஆரம் அப்படின்னும் போது நம்ம தே அப்படின்னா ஏ தான் வரும், இத்து கூட்டல் ஏ அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஏ வந்து நம்ம நிலைமொழியில இறுதி எழுத்தா இருக்கு, அப்புறம் ஆ உயிர் எழுத்தா இருக்கு, இப்ப ரெண்டும் ஒன்னா சேருது. அப்ப எகரமோ வகரமோ போட்டீங்க அப்படின்னா தேவாரம் அப்படின்னு போடலாம். வந்து சம தேவாரம் சொல்லலாம், நம்ம பயன்பாட்டா தேவாரம் பயன்பாட்டுல இருக்கு. இவனே அவன் இருக்கு, இவனே அப்படின்னா ஏ முடியும், வந்து அடுத்து அவன் அப்படின்னா ஆ இருக்கு. அப்ப ரெண்டும் ஒன்னா சேரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல எகரமை போட்டீங்க அப்ப இவனே அவன் அப்படின்னு வருது. அப்ப இவனே அவன் அப்படின்னு கூட சொல்லலாம். வந்து ஏன்னா வாவும் போடலாம், அந்த இடத்துல என்ன பண்ணலாம் வகரமையும் போடலாம் எகரமையும் போடலாம். அப்ப வகரமை போட்டீங்கன்னா வந்து வா வா வரும், எகரமை போட்டீங்கன்னா யா வா வரும், அவ்வளவுதான். சோ இதனுடைய வித்தியாசம். அப்ப பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொற்களா வந்து பாத்தீங்கன்னா தேவாரம் இவனே அவன் அப்படின்றது இருக்கு. சோ இது யார் சொல்றா அப்படின்னா நன்னூலார் சொல்றாரு அப்படின்னு. சோ அப்ப அந்த புணர்ச்சி விதி அப்படின்னா அகைன் திருப்பி யாரை தூக்கி போடுறீங்க நன்னூலார். அப்ப எழுத்துக்களின் பிறப்பு முயற்சி அப்படின்னு போட்டீங்கன்னா அதுவும் நம்ம நன்னூலாரை வச்சு நம்ம சொல்றோம். இங்கேயே வந்து நம்ம நன்னூலாரை நம்ம கூப்பிட்டுக்கிறோம் சப்போர்ட்டுக்கு அப்படிங்கிறோம். அடுத்து குட்டியிலுகிற புணர்ச்சி வந்து குட்டியிலுகிறம் அப்படின்னு வரும் பொழுது நமக்கு நேற்றைய வகுப்புகளோட ஒரு கிளாரிபிகேஷன் ஒன்று பண்ண வேண்டியது இருந்தது. இப்ப நான் எனக்கு சொல்லிடுறேன், கண்டிப்பா சொல்லிடுறேன். குட்டியிலுகிற புணர்ச்சி அப்படின்னா வட்டு கூட்டல் ஆடினான் அப்படின்னு. அப்ப வட்டு கூட்டல் ஆடினான் அப்படின்னா டூ அப்படின்னும் போது என்னன்னா கு சு டு து பு ரு மொத்தம் 6 எழுத்து இருக்கு. வந்து அப்ப அந்த 6 எழுத்துல டூ அப்படின்னா குட்டியிலுகரம் அப்படின்னு தெரியும். வந்து சோ அது வந்து குட்டியிலுகரம் அப்படின்னா உகரம் வந்து இருக்கு அப்படின்னு வரும். இப்ப டூ அப்படின்னும் போது என்னன்னா இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு வருது. வந்து இப்ப வட்டாடினான் அப்படின்னும் போது குட்டியிலுகரத்துல என்ன ஆகுது அப்படின்னா வந்து இப்ப அந்த ஊ அப்படின்னு இருக்குல்ல, சோ அந்த ஊ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிலைமொழியில் வரும் குட்டியிலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில உகரம் கெடும் அப்படின்ற ரூல். அப்ப உகரம் காணாம போயிடும். அந்த இப்ப டூ எப்படி போயிருக்கு இட்டு கூட்டல் ஊ, இப்ப இது கெடும் அப்படின்னா அது போயிருச்சு. இப்ப மீதி யார் இருக்கா அப்படின்னா வட்டு வா இட்டு இருக்கு, திருப்பியும் இட்டு கூட்டல் ஊல ஊ போயிருச்சு, அப்ப இட்டு மட்டும் தான் இருக்கு. அப்ப 2 இட்டு இருக்கா, இப்ப இந்த இட்டையும் இந்த யாவையும் அதான் எல்லோ கலர் ஹைலைட் பண்ணிருக்கேன், அதை நம்ம சேர்க்கிறோம். சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும் இட்டு கூட்டல் ஆ அப்படின்னு வருது. அப்ப இட்டு கூட்டல் ஊனா டூ, இட்டு கூட்டல் ஆ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டா அப்படின்னு வரும். அப்ப இந்த டா அப்படின்னு போட்டீங்கன்னா வட்டாடினான் அப்படின்னு முடியுது. அப்ப இந்த இடத்துல என்ன உகரம் வந்து என்னது கெடுதல் மறைந்துருது அப்படின்னு. அப்ப உகரம் கெட்டுருச்சு, அப்படி கெட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறத வச்சு நம்ம போட்டோம்னா வட்டு கூட்டல் ஆடினான் வட்டாடினான் அப்படின்னு தான் வரும் அப்படின்னு. சோ அதே மாதிரி முற்றியலுகரங்களுக்கு இது வந்து பொருந்து. முற்றியலுகரங்கள் அப்படின்னும் போது என்னன்னா அது மாத்திரை அளவுல வந்து குறையாம ஒலிக்கும் அப்படின்றத முற்றியலுகரம் அப்படின்னு நேற்றைய வகுப்புல நம்ம பார்த்தோம். அப்ப அந்த முற்றியலுகரங்கள் அதுலயும் உகரம் ஊதா இருக்கும், அங்கேயும் இதேதான். இப்ப உறவு கூட்டல் அழகு அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம்னா யூ கூட்டல் ஊ அப்படின்னு சொல்றோம் ஃப்ரெண்ட். இப்ப அந்த ஊவை தூக்கிடுங்க, தூக்கிட்டா என்ன ஆகும் இந்த ஊவை நான் எடுத்துறேன் இவ் இருக்கு, அந்த அழகுல ஆறு இருக்கு, அப்ப இவ்வையும் ஆவையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா என்ன வரும் வா வரும், அவ்வளவுதான் உறவு அழகு அப்படின்னு நம்ம போட்டுட்டு போயிடலாமா. சோ அவ்வளவு வெரி சிம்பிளா இருக்குல்ல. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்னதுல நம்ம உடம்படு மெய் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது அங்க மெய் எழுத்து வரும் அப்படின்னு பார்த்தோம். என்ன இ ஐ அப்படின்னு போட்டா யகர மெய் வரும். மற்ற உயிரெழுத்துக்கள் நிலைமொழியில இறுதி எழுத்தா இருந்தது அப்படின்னா வகரமை வரும். இதுல ஏகாரம் அப்படின்ற ஏ அப்படின்ற எழுத்துக்கு மட்டுமோ நம்ம வகரமோ யகரமோ போட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப குற்றியலுகரம் வந்தோம்னா குற்றியலுகத்துல இருக்கிறது என்னன்னா நமக்கு தெரியும் உகரம் வரும். அதான் கு அப்படின்னா ஊதா இருக்கும், கு சு டு து பு ரு எல்லாத்துலயும் ஊதா உகரம் தான் வருது. அப்ப அந்த உகரம் வந்து போயிடும். போச்சுனா மீதி இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணணும் சேர்த்து நம்ம அந்த எழுத்து என்ன சொல்லிடலாம், அதான் வட்டாடினான் அப்படின்னு அது உறவழகு அப்படின்னு பாக்குறோம், உறவு கூட்டல் அழகுன்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்து வந்து மெய் மயக்கம். மெய் மயக்கம் அப்படின்னா வருமொழியில் கா சா தா பா வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும், இது வந்து வலிமிகுதல். வந்து அப்ப கா சா தா பா வலின எழுத்துக்கள் இந்த 4 எழுத்துக்கள் திருப்பி வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா அங்க வலினம் மிகும் அப்படின்னு. இப்ப கலைக்கழகம் அப்படின்றது கலைக்கழகம் இருக்கு, அப்ப அங்க இக்கு வலினம் மிகுது. ஏன்னா கானா இக்கு கூட்டல் அப்படிங்கிறோம். அப்ப இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகுதுன்னா அங்க வலினம் மிகுது. அப்ப கலையை கற்பிக்கும் கழகம். சாரி நான் வலினம் அப்படின்னும் போது 6 எழுத்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். 6ல வந்து பாத்தீங்கன்னா கா சா தா பா வந்து அப்ப டா அப்படின்றதுக்கு வந்து வராது, ஏன்னா டா வந்து முதல் எழுத்தா வந்து வரவே வராது. சோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டானோ டன்னகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்ப நம்ம எழுத்தை குறிப்பிடுது. அப்ப கலையை கற்பிக்கும் கழகம்னா கலைக்கழகம், கலைக்கழகம் கலை கற்பிக்கும் கழகம் அப்படின்னு பொருள்படக்கூடியதா இருக்கும். இங்க வல்லினம் கா சா தா பா இந்த 4 எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வல்லினம். அப்ப அந்த எழுத்துக்கள் வந்து வரும் மொழியில முதல் எழுத்தா இது இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் இக்கு போடணும், இச்சு போடணும், இத்து போடணும், இப்பு போடணும். இதுதான் நம்ம வழக்கமா பண்ணிட்டு இருக்காது. சந்திப்பிலேயே நமக்கு இதுதான் பெரும்பாலும் கேட்கிறேன்.
அதே மாதிரி சில இடங்கள்ல மெல்லினமும் மிகுதல் உண்டு. மெல்லினம் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஞா ஞா ந ம என்ற 4 வந்து நம்ம அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 சொல்லினா 2 சொல்லினா மிஸ் ஆகுது. இது ரெண்டும் கிடையாது. இதை விட்டுருங்க. விட்டுட்டு மீதி கூட ஞா ஞா ந ம வந்து அப்ப இங்கு இஞ்சு இன்னு இம்மு அப்படின்னு இருக்குல்ல, இந்த 4 எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா மிகும். எப்படி மிகுது வாங்க பார்ப்போம். இப்ப மெய் கூட்டல் மயக்கம் இருக்கு வந்து இப்ப மெய் கூட்டல் மயக்கத்துல இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லும்போது ஞா ஞா ந ம வந்து இப்ப இந்த இடத்துல மா இருக்கு. மானா இம்மு கூட்டல் ஆ வந்து அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எது மிகுது அப்படின்னா இம்மு வந்து மிகுது. அப்பதான் மெய் மயக்கம் அப்படின்னு இம்மு வந்து அடிஷனலா வருது. அப்ப மெய் ஞானம் அப்படின்னும் போது ஞா வந்து ஏற்கனவே நம்ம சொன்னால ஞா இருக்கு மா இருக்கு. இப்ப ஞா தான் பார்க்கணும். ஞானா அது மிகும். அப்ப இஞ்சு வந்துடும் அப்படிக்கிறோம். சோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வந்து மெல்லினம் அப்படின்னு பார்க்கும்போது ஞா ஞா நா மா இதுல வந்து பார்த்தா ஞா அப்படின்றது மிகும். செய் நன்றி நா அப்ப இந்து அப்படின்றது மிகுது அப்படிக்கிறோம். சோ அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெய் மயக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்ப மெய் மயக்கம் மெய் ஞானம் செய் நன்றி அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப மெல்லினம் மிகுதல் அப்படின்னு நடக்குதா அப்படின்னா அதுவும் நடக்குது அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப இது எங்க நடக்குதுன்னா யகர ஈற்று சொல்லா இருந்ததுன்னா வந்து முன் மெல்லினம் வந்து மிகுது அப்படி பார்க்கிறோம். சிங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வருமொழியில் வந்து நமக்கு வல்லின எழுத்துக்கள் சில இடங்கள் வந்தா வலிமிகும் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்னா அப்ப முதல் அதாவது நிலைமொழியில இருக்கிற ஈரை பத்தி நம்ம இங்க சொல்லல. ஆனா வருமொழியில நமக்கு வந்து என்ன வருது அப்படின்றத சில இடங்கள்ல மிகும் வழிமுக்கிறோம். இப்ப அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யகர ஈற்று சொற்கள் இருந்தது அப்படின்னா அதை தொடர்ந்து மெல்லினம் வந்துச்சு அப்படின்னா மிகும். இதையே நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இது அப்படியே நம்ம பிரித்தெழுதுக்கு சேர்த்தலுக்கு கேட்கறது வாய்ப்பு இருக்கு. மெய் மயக்கம் அப்படின்னா மெய் மயக்கம் இம்மு வரும். அதே மாதிரி மெய் ஞானம் இஞ்சு வரும் வந்து. அதே மாதிரி செய் நன்றி இந்து வரும் வந்து. அது ஞாபகம் வச்சுட்டா போதும் வந்து. அடுத்து வேற்றுநிலை மெய் மயக்கத்தில் யரள முன்னர் மெல்லினம் மிகும் வந்து யா ரா லா இருக்குல்ல அது முன்னாடி மிகும் அப்படிங்கிறோம் மெல்லினம். இப்ப ஞஞ்சன நம்ம என்ன அப்படின்னா வந்து நம்ம மெல்லினம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி வேற்றுநிலை மெய் மயக்கத்திலையும் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா வந்து யரள அப்படின்றது முன்னர் மெல்லினம் மிகும் அப்படிங்கிறோம். அப்ப யரள முன்னாடி மெல்லினம் மிகுதல் அப்படின்னும் போது இப்ப எக்ஸாம்பிள் வந்து வேய் கூட்டல் குழல் அப்படின்னு இருக்கு. சோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வந்து யா அப்படின்றது ஈ கூட்டல் ஆன்னு வருது வந்து. சோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா வேங்குழல் அப்படின்னு மிகுது. அப்ப என்ன மிகுதுன்னா நமக்கு மெல்லினம் மிகுது. அப்ப கூர் கூட்டல் சிறை அப்படின்னு இருக்கு. சோ இந்த இடத்துல எது மிகுது அப்படின்னா கூர்ஞ்சிறை அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சு வந்து மிகுது. பால் கூட்டல் கிணறு அப்படின்னா பால் கிணறு அப்படின்னு. சோ அப்ப யா ரா லா அப்படின்னு பார்க்கும் பொழுது சோ அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து அதுக்கு என்னமான மெல்லினம் மிகுதல் அப்படின்னு நடக்குது. அப்ப யா ரா லா அப்படின்னு நம்ம எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல எடுத்து எழுதணும். இப்ப யா எழுதுறேன் வந்து ரா அப்புறம் லா வந்து யாரா சொல்லிட்டு. அப்ப அதுக்கு என்ன பண்றோம்னா அதுக்கு என்னமான வந்து மெல்லினம் அப்படின்னு போடும்போது நம்ம வேய் கூட்டல் குழல் அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா யா அப்படின்னா அந்த மெய் எழுத்து என்னன்னா ஈ இருக்கு. சோ அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா வேங்குழலா மாறுது. கூர்குட்டல் சிறைனா கூறுஞ்சிறையா மாறுது. பால் குட்டல் கிணறுனா பால் கிணறு அப்படின்னு சொல்லிட்டு மாறுதுங்க. சோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரலாம்னா பால் கிணறு அப்படின்னும் போது இந்த இடத்துல நமக்கு மெய்யெழுத்து வருது. உயிர்மெய் எழுத்து வந்ததுன்னா இக்கு வரும். ஆனா மெய்யெழுத்து வந்தது அப்படின்னும் போது மெல்லினம் தான் மிகுது அப்படிமுக்கணும். இதுவும் நம்ம புணர்ச்சியில நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ரூலா இருக்கு. இது அப்படியே படிச்சுக்கிட்டா கூட போதும் ஃப்ரெண்ட். இதுதான் அப்படியே நமக்கு தேர்வுல கேட்பாங்க. அந்த பிரித்தெழுதிய சேர்த்தெழுதுக்கு பெஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இல்லைன்னா அந்த ரூல்ஸ் படி நம்ம ஞாபகம் வச்சு நம்ம போடுற மாதிரி இருக்கும். புலி எனும் சுவை பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும் அப்படிங்கிறோம். சோ அப்ப புலி அப்படின்னு இருக்கு. அப்ப புலி கூட்டல் கறி அப்படின்னும் போது சுவை வந்து அப்ப புலி சின்னலி போட்டாதான் விலங்கு, பெரியலி போட்டாதான் வந்து சுவை வந்து. அப்ப அந்த புலி கூட்டல் கறி அப்படின்னும் போது வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும். மெல்லினம் யாருன்னா ஞான நம்மன. அப்ப புளிங்கரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப புலிக்கறி புளிங்கரி. புலிக்கறினா இக்கு போட்டோம்னா வந்து வல்லினம் வந்து. அதே புளிங்கரி அப்படின்னா மெல்லினம் வருது. புளி கூட்டல் சோறு அப்படின்னும் போது நம்ம புளிச்சோறுனா இச்சு போடலாம். ஆனா புளிஞ்சோறு அப்படின்னு போகிறோம். இஞ்சு ஏன் போறோம் அப்படின்னா மெல்லினம் மிகும் அப்படிங்க. அப்ப ரெண்டுமே இந்த இடத்துல நமக்கு வருது. உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் வல்லினம் மிகும். அப்ப உயிரெழுத்தை இறுதியில வச்சிருக்கு, மரப்பெயர் இருக்கு அப்படின்னும் போது அந்த மரப்பெயர்களுக்கு முன்னர் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, மெல்லினம் மிகும் அப்படிங்க. அப்ப மெல்லினம் எப்படி மிகுது அப்படின்னா இப்ப உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட வந்து மரப்பெயர் அப்படின்னு மா அப்படின்னும் போது அந்த உயிரெழுத்து வந்து இறுதியில வந்து இருக்கு அப்படிங்கிறோம். மாலை இம்மு கூட்டல் ஆ அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரப்பெயர் இருந்தது, அந்த ஆ இருந்ததுன்னா அப்ப அந்த இடத்துல என்ன மிகுதுன்னா மெல்லினம் மிகுது. மெல்லினம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஞான நமன அப்படி பார்க்கிறோம். அப்ப ஞான நமன அப்படின்னா இம்மு வருதுல. சோ அப்ப மா கூட்டல் பழம்னா மாம்பழமா மாறுது வந்து. விழா கூட்டல் காய் அப்படின்னது விலங்காயா மாறுது. ஞா அப்படின்னு வருதுல, இம்மு வருதுல. சோ அப்ப நமக்கு எப்படி மிகுது அப்படின்னா வந்து இம்மோ இங்கு மிகுதுன்னா அது வந்து மெல்லினம் மிக முடியும். அப்ப எந்த இடத்துல அப்படின்னா உயிரெழுத்து இறுதியா இருக்கணும், மரப்பெயர்களா இருக்கணும். நம்ம இந்த அளவுக்கு ரூல் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்ல.
இந்த சேர்த்து எழுதுக்கா பிரித்து எழுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிஸ்ல போயிடலாம். விலங்காய் எப்படி எழுதுவீங்கன்னா விலா கூட்டல் காய், வந்து மாம்பழம் எப்படிலாம் மா கூட்டல் பழம் தான் எழுதுவோம். நமக்கு இப்படி கொடுத்தா அப்படி எழுதிருவீங்க, ஏன்னா விலங்காயும் மாம்பழமும் நமக்கு தெரியும். ஆனா மாம்பழத்தை கொடுத்துட்டு விலங்காயை கொடுத்துட்டு நமக்கு வந்து பிரித்து எழுதிக்க கொடுத்தாங்கன்னா அப்ப கொஞ்சம் நம்ம திணறுவோம். அப்ப மாம்பழம் மா கூட்டல் பழமா அப்படின்னு யோசிப்போம். வந்து மா கூட்டல் பழம் தான் சரி. வந்து விலங்காய் அப்படின்னா வில கூட்டல் காய் தான் விலங்காய் அப்படிங்க. அந்த இடத்துல நம்ம யோசிக்கக்கூடிய ஒன்றா வந்து இருக்கும் அப்படிங்க. அதனால கவனமா அது போடணும். அடுத்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிறோம். சோ மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படிங்கிறோம். மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மொழி முதல் எழுத்துக்கள் என்னென்னலாம் வரும், வந்து மொழி இறுதியில என்னென்ன எழுத்துக்கள் வரும், வந்து அது அப்படின்னு பார்க்கும்போது சில கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இக்காலத்துல எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. இப்ப எஞ்ஞானம் அங்கனம் இங்கனம் அப்படின்றது வந்து நம்ம சொற்களில் மட்டுமே வழங்கி வரும். ஆனா ஞானம் அப்படின்றது வந்து நம்ம பயன்பாட்டுல இல்ல. தனித்தேங்கால் அஞ்சனம் இஞ்சனம் எங்கனம் அப்படின்றது இருக்கு இக்காலத்துல படிமுக்கிறோம். இப்ப உயிரெழுத்துக்கள் அப்படின்னா வந்து அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ அப்படின்றது அவு அப்படின்றது நமக்கு என்னன்னா மொழி முதல் எழுத்துக்களா வரும். வந்து அப்ப மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு அப்படின்னா வந்து உயிரெழுத்துக்கள் வரும். வந்து அதாவது உயிரில் மே எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கா சா தா நா பா மா இந்த வரிசைகள் வந்து பாத்தீங்கன்னா வரும். அப்ப நம்ம கா சா தா நா பா மா இந்த வரிசைகள் மட்டும்தான் என்னன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த நம்ம இதுல இருக்கக்கூடிய 6 எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா அந்த 6 × 12 அப்படின்னா அதனுடைய வரிசை காக்கா கி கி இருக்குல்ல, அந்த 72 அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மொழியோட முதல்ல வரும். சோ அப்ப இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். வந்து இந்த ரெண்டுமே மொழி முதல் எழுத்துக்களா இது இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி மொழி முதலில் வராத எழுத்துக்கள்லாம் மெய் எழுத்துக்கள் வராது. மெய் எழுத்துக்கள்லாம் என்னது இக்கு இங்கு இஞ்சு இத்தி அப்படின்னு சொல்லிட்டு மெய் எழுத்துக்கள் இருக்குல்ல அது எதுவுமே வராது. மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 அப்படிங்கிறோம். சோ அப்ப அந்த 18 மெய்யும் என்ன பண்ணா மொழி முதல்ல வரவே வராது. ஆனா அந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தா உயிர்மை எழுத்துக்கள் வரும். அந்த உயிர்மை எழுத்துக்கள் எது வரும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். கா சா தா கா சா தா நா பா மா வந்து சோ இதுதான் வந்து நமக்கு வரக்கூடியதா வந்து இருக்கு படிமுக்கிறோம். அதுக்கு அடுத்து ஆயுத எழுத்து அப்படின்றது மொழி முதல்ல வரவே வராது. ஆயுத எழுத்து எங்க வரும், இடையில தான் வரும். நேற்றைய வகுப்புலயும் நம்ம பார்த்தோம். அது ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இப்ப டமாரம் இருக்கு, ரம்மம் இருக்கு, லண்டன் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் பிறமொழி சொற்கள். அதனால மொழி முதல்ல வருது படிமுக்கிறோம். ஆனா மொழி முதல்ல எது வராது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல பார்த்தா உயிரெழுத்துக்கள் 12 வரும். அதுக்கடுத்து மேல பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க 6மே வரும். மீது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொழி முதல்ல வராது அப்படின்னு பாக்குறோம். ஞாபகம் வச்சுக்கணும். மொழி இறுதி ஆகாத எழுத்துக்கள், மொழி இறுதியில வராத எழுத்து எதுன்னா உயிர் எழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. வந்து உயிர்மையும் சேர்ந்து வரும். ஆனா தனியா என்ன பண்ண முடியாது. ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அது வருமா கடைசியில வராது. அதே மாதிரி ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. ஆயுத எழுத்து சொல்லோட இறுதியில வராது அப்படிமுக்கலாம். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை, இறுதியில ஆயுத எழுத்து தனித்து வருவதில்லை. அளவடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அப்ப அளவடையில நம்ம உயிரெழுத்துக்கள் வருமானம் வரும், அந்த இறுதியில வருது. அந்த அப்ப அளவடையில மட்டும் எக்ஸப்ஷன் வந்து இருக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அளவடையை நம்ம நேற்றைய வகுப்புல பார்த்தோம். வந்து சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் 18, மெய் எழுத்துக்கள் இக்கு இச்சு இண்டு இட்டு இருக்குல்ல அது. அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில். உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா வந்து இப்ப நம்ம கா சா தா அந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்கள் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்துடும். மொத்தம் 216 இருக்கு நம்ம பார்த்தோம், அது வந்துடும். ஆயுத எழுத்து அக்கு அக்கேனம் அதுவும் வரும். வந்து அளவடியில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில வரும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் சொல்லின் முதல்ல தான் வரும். வந்து இறுதியிலையும் வராது, இடையிலையும் வராது. அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் அப்படின்றது வந்து உயிர்மை எழுத்தா வந்து பாத்தீங்கன்னா வரும், இடையில வரும் அப்படின்னு பார்க்கிறோம். இறுதியிலையும் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா கரெக்டா இருக்கும். அப்ப மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். இதுல கேள்வி கேட்டாங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் கேட்போம். இதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானதா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னா ஆகு பெயர். ஆகு பெயர் ரொம்ப எளிமையானதுதான், ரொம்ப சுலபமானது. அதாவது ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றிற்கு ஆகு வருவது அப்படின்னுதான் ஆகு பெயர் அப்படின்னு பாக்குறோம். இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த டாபிக் பார்த்தா எழுத்து இலக்கணமே நமக்கு முடிஞ்சிடும். அப்ப ஆகு பெயர் அப்படின்னா வந்து ஒன்றன் பெயர் அதனை குறிக்காம அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது. வந்து நான் அதை சொல்லலப்பா இதைதான்ப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அது என்ன குறிப்பால் நம்ம உணர்த்துறோம் அப்படி பார்க்கிறோம். அப்ப குறிப்பால் உணர்த்துறது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உதாரணத்துக்கு வீட்டுக்கு வெள்ளை அடித்தான், இதை பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்ப வெள்ளை அப்படின்றது என்னன்னா நிறத்தை குறிக்கக்கூடியது. ஆனா நம்ம அப்படி சொல்லாம என்ன சொல்றோம், சுண்ணாம்ப குறிச்சு நம்ம சொல்றோம். அப்ப சுண்ணாம்பு அடித்தான் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். அப்ப ஒன்றின் பொருள் வந்து அதை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வருவதுதான் ஆகு பெயர் அப்படின்னா அதனோட டெபினிஷன். அப்ப பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் சொல்லிட்டு 6 வகையான பெயர் சொற்களிலும் ஆகு பெயர்கள் உண்டு. தொல்காப்பியர் வந்து ஆகு பெயர் எத்தனை சொன்னாருன்றது இம்பார்ட்டன்ட். மொத்த தொல்காப்பியர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 7 சொல்றாரு அப்படி பார்க்கிறோம். அப்ப தொல்காப்பியரோட ஆகு பெயர் அப்படின்றது மொத்தம் எத்தனை 7. வந்து நன்னூலார் எத்தனை சொல்றாருன்னா 15 அப்படிங்கிறோம். இது நமக்கு எக்ஸாம்ல ஸ்டேட்மெண்டா கேட்கறதுக்கும் இப்படி எத்தனை சொன்னாங்க அப்படின்னு இப்ப தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு
அப்ப வெள்ளை நிறத்துல இருக்க பசு. இப்ப இதுல வந்து நமக்கு ஆகு பெயர் இருக்கான கிடையாது, ஒரு இயல்பான ஒரு பெயர் சொல்ல வந்து இருக்கு வந்து. அது வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னும் போது என்னன்னா, வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல வெள்ளை அப்படின்றது வந்து சுண்ணாம குறிக்குது அப்படிங்கிறோம். அப்ப ஒன்றன் பேர் அதனை குறிக்காமல் அதனோட தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வருவதுதான் ஆகு பேர். ஆகு பேர் மொத்தம் எத்தனை அப்படின்னா 16 வகைப்படும் அப்படிங்கிறோம். அப்ப தொல்காப்பியர் எத்தனை சொன்னார் 7, நன்னூலார் எத்தனை சொன்னார் 15. ஆனா நம்ம ஆகு பேரை வகைப்படுத்தினது மொத்தம் 16 அப்படிங்கிறோம். இப்ப இது 16 ரொம்ப முக்கியமானது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி நமக்கு கேள்வி கேட்கறது அப்படின்றது வந்து இங்க இருக்கிறதுல மேக்சிமம் வந்து கொஸ்டினா வர்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சினை ஆகு பெயர், அப்புறம் குணவாகு பெயர், அதுக்கப்புறம் தானி ஆகு பெயர், கருவி ஆகு பெயர் வந்து, அப்புறம் ஓமை ஆகு பெயர் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெரி ஈஸி தான், வெரி சிம்பிள் தான், போட்டு போயிடலாம். இப்ப பொருளாக பெயர் அப்படின்னும் போது என்ன சொன்னா, அந்த பொருளை குறிக்காமல் உறுப்புக்கு ஆகி வர்றது வந்து. அப்ப பொருளை குறிக்காம மொத்தமா குறிக்கிறது இல்ல, அதுல ஏதோ ஒரு உறுப்பு இருக்கு, அது மட்டும் ஆகி வருது. இப்ப உதாரணத்துக்கு செல்வி மல்லிகை சூடினாள் வந்து. இப்ப செல்வி ஒரு பெண் சூடினால் அப்படின்னும் போது மல்லிகை செடி எடுத்து சூட முடியுமா? சூட முடியாது வந்து. அப்ப மல்லிகை அப்படின்னும் போது அந்த செடி இருக்கு, அதுல இலை இருக்கு, தண்டு இருக்கு, வேர் இருக்கு, பூ இருக்கு, சோ இவ்வளவு இருக்கு. ஆனா அதுல நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா மல்லிகை பூவை எடுத்துக்கிறோம். அப்ப அங்க பூவை சொல்லல, மல்லிகை தான் சொன்னாங்க. செல்வி மல்லிகை சூடினால பயனிலை என்னப்பா அப்படின்னா சூடினால். அப்ப அந்த சூடினால் அப்படின்ற பயனிலை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செல்வி மல்லிகை சூடினால் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த பொருளாகு பெயர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு பொருளை குறிக்காமல் அதனுடைய உறுப்பை குறிக்கிறது அப்படின்னு. அதனால அது என்ன சொல்றோம் பொருளாகு பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப பொருள் என்னன்னா மல்லிகை தான் நம்ம சொல்றோம், பூலாம் சொல்லல. பூனா அதான் உறுப்பு வந்து. அப்ப அது உறுப்புக்கு ஆகி வருவது அப்படின்னா பொருளாகு பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப பயனிலை வச்சு மலரை வந்து குறிக்குது சொல்லுவாங்க. இடவாகு பெயர் அப்படின்னா இந்த இடத்துல இடத்தை குறிக்கல வந்து. அப்ப இடத்தை குறிக்காம வேற என்னத்தை குறிக்குது அப்படின்றத பார்ப்போங்க. சோ அப்ப இடத்தோட தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வருது வந்து. இடம் என்ன பண்ணா கிரிக்கெட்டில் இந்தியா வென்றது, இந்தியான்றது இடம். இந்தியா வென்றா இந்தியான இடம் போய் வெற்றின்னு வந்துச்சா? கிடையாது. இந்தியாவில இருக்கக்கூடிய வீரர்கள், அந்த வீரர்கள் போயிட்டு கிரிக்கெட் போட்டியில வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறோம். அப்ப யாரை குறிக்குதுன்னா அந்த வீரர்களை குறிக்கிறது. அப்ப அதுக்கு பேர் இடவாகு பெயர் அப்படிங்கிறோம். நம்ம இடத்தை சொல்றோம், ஆனா இடத்துக்கு இடம் கிடையாதுப்பா, அது வேற ஒன்றுக்கு ஆகி வருது. நம்ம பொருளை சொல்றோம், பொருள் கிடையாதுப்பா, அது வந்து உறுப்பு குறிக்குது வந்து. அந்த மாதிரி ஒன்றை குறிக்காமல் அதனோட தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வருவது அப்படிங்கிறோம். காலவாகு பெயர்னா காலத்தை சொல்றோம், ஆனா காலம் கிடையாது. அங்க என்ன இருக்கு? பூவை குறிக்குது. அப்ப டிசம்பர் பூ சூடினால் அப்படின்னும். அப்ப டிசம்பர் காலத்தை குறிக்கிறது, டிசம்பர் காலத்தில் பூக்கின்ற பூவை சூடினால் அப்படிங்கிறோம். அப்ப அம்மாதத்தில் பூக்கும் பூவிற்கு ஆகி வந்தது அப்படின்னு தான் அவருடைய பொருளா வந்து இருக்கு. சினை ஆகு பெயர் அப்படின்னும் போது முழு பொருளுக்கும் ஆகி வருவது. அப்ப சினை அப்படின்னும் போது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் பொருளாக பெயர்னா பொருளை சொல்றோம், ஆனா சினையை குறிக்குது. சினைய சொன்னா பொருளை குறிக்குது. இப்ப சினையாக பெயர் அப்படின்னும் போது எடுத்துக்காட்டு, ஆசிரியர் தலைக்கு ஒரு வினாத்தாள் தந்தார். தலைக்குன்னா தலைக்கு கொடுக்கல, அந்த தலையோட இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னு அர்த்தம். தலைக்கு கொடுக்கறது அர்த்தம் இல்ல, மொத்தமா அந்த மனிதருக்கே கொடுக்கறது தான் வந்து. அப்ப ஆசிரியர் தலைக்கு ஒரு வினாத்தாள் தந்தார் அப்படின்னும் போது முழு பொருளுக்கும் ஆகுது. அங்க பார்க்கும் மல்லிகைன்னு சொல்றோம், ஆனா என்னது? பூவை குறிக்குது. இங்க வந்து தலைன்னு சொல்றோம், ஆனா ஒரு மனிதனை குறிக்குது அப்படின்னா மாணவனை குறிக்குது. குணவாகு பெயர் அப்படின்னும் போது வெள்ளை அடிப்போம் அப்படின்னு வந்து. அப்ப வெள்ளை என்பது நிறப்பண்பு வந்து. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நிறத்தை குறிக்காமல் சுண்ணாம்பை குறிக்கிறது. அப்ப குணவாகு பேர்னா குணம்னா என்னது? வெண்மை நிறம். நிறம் வந்து குணம் வந்து. சோ அது என்ன பண்ணுது? சுண்ணாம்பு தான் குறிக்குது அப்படிங்கிறோம், நிறத்தை குறிக்கல அப்படிங்கிறோம். தொழிலாகு பேர் அப்படின்னும் போது நம்ம தொழிலை குறிக்காம ஒரு செயலை குறிக்க. என்ன செயல் அப்படின்னா வந்து உண்ணுதல் வந்து. இப்ப பொங்கல் வந்து உண்போம் அப்படின்னு, பொங்கல் உணவு சரி உணவு குறிக்குது. அப்ப பொங்கல் அப்படின்னா பொங்குதல் ஆகிய தொழில், அதான் வந்து பொங்கல். ஆனா அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா உணவை குறிக்கிறது. அதனால இது தொழிலாகு பெயர் அப்படிங்கிறோம். சொல்லாகு பெயர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது. அப்ப வள்ளுவர் சொல்னா அவர் சொன்ன சொல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சொல்லை குறிக்காது, பொருளுக்கு பெயராகி. பொருளுக்குன்னா அவர் சொன்ன திருக்குறள், அதுக்கு பெயராகி வருது. தானி ஆகு பெயர். தானி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரெண்ட் வந்து அந்த இடத்தை வந்து குறிக்கும் வந்து. இப்ப ஒரு இடத்தில் உள்ள பொருள் அப்படின்றத தானி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப தானி அப்படின்றது ஒரு இடத்தில் உள்ள பொருளின் பெயர் தான் தானி வந்து. இப்ப தானி ஆகு பேர்னா பாலை இறக்கு. பாலை இறக்குன்னா இப்ப பாலை இறக்க முடியுமா? இறக்க முடியாது. பால் பாத்திரத்தை தான் நம்ம இறக்கணும் வந்து. அப்ப பாலை இறக்கு அப்படின்னும் போது இப்ப சொல்லும்போது முட்டுதான்னா முட்டிருச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம வந்து தமிழ்ல சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொற்கள் வந்து சரியா வந்து நம்ம பயன்படுத்தல அப்படின்னா சரியான புரிதல் இல்லாம. இப்ப பாலை இறக்குப்பா அப்படின்னா பால் எங்கப்பா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தா பால் வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ளதான் இருக்கும், மூடி போட்டு வச்சிருப்பாங்க வந்து. அப்ப ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பாலை இறக்குனா பாலை மட்டும் இறக்க முடியாது, இறக்கணும்னா அடுத்து அடி விழும் வீட்டுல. சோ அப்ப பால் பாத்திரத்தை நம்ம இறக்கி வைக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா பால் பாத்திரத்தை வந்து குறிக்கிறது அப்படிங்கிறோம். சோ அதனால தானி ஆகு பெயர் அப்படிங்கிறோம். சோ அதுக்கு அடுத்து கருவி ஆகு பெயர் அப்படின்னும் போது ஒரு கருவியின் பெயர் அதனால் உண்டாகிய காரிய பொருளுக்கு ஆவிய வருது. அப்ப கருவி இருக்கு, ஆனா கருவியை குறிக்கல, அதனுடைய காரியத்தை குறிக்குது. என்னன்னா
குழல் கேட்டு மகிழ்ந்தான். இப்ப கருவி என்ன பண்ண குழல் தான். அந்த குழலை கேட்டு மகிழ்ந்தாலும் குழலை கேட்டு மகிழ்ந்தான் கேட்டுன்னு வாங்குற அப்படி அர்த்தம் இல்ல. குழல்ல இருந்து வரக்கூடிய இனிமையான ஓசையை கேட்டு மகிழ்ந்தான். அப்ப அந்த ஓசை அப்படின்றதுதான் வந்து என்னன்னா, இப்ப கருவி என்ன குழல், இந்த கருவியாக பேர்னா கருவியை குறிக்கல, அந்த குழல்ல இருந்து வரக்கூடிய ஓசையை குறிக்குது அப்படின்னு பாக்குறோம். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இசைக்கு ஆகி வந்ததுனால இது கருவியாக பெயர். காரியவாகு பெயர் அப்படின்னா நான் சமையல் கற்றேன் வந்து, அப்ப நான் சமையல் கற்றேன் அப்படின்னா சமையல் எனும் காரியத்தின் பெயர் அதன் காரணத்திற்கு வந்து கருவி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சமையல்னா அது கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது. அப்ப காரியவாகு பெயர் அப்படின்னும் போது காரியம் கற்றேன், கற்றேன்னா அதான் கருவி. அப்ப அந்த கருவிக்கு ஆகி வர்றது சமையல் அப்படின்றது அந்த கருவிக்கு ஆகி வரனால அது வந்து காரிய ஆகு பெயர் அப்படின்னு. அடுத்து கருத்தாகு பெயர் அப்படின்னும் போது வந்து திருவள்ளுவரை படித்துப்பார். திருவள்ளுவரை படிக்கிறது இல்ல, திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை படித்துப்பார் அப்படின்னு அதனுடைய பொருளா இருக்கு அப்படிங்க. அப்போ ஒன்று மற்றொன்றுக்கு ஆகி வந்தாதான் அது ஆகு பெயர் அப்படின்னு. அப்ப அது மற்றொன்றை குறிக்கக்கூடிய ஒன்றா வந்து இருக்கும். அது என்ன அப்படின்றது நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப காலை வந்தான்னா காலை அப்படின்னும் போது ஒரு விலங்கு குறிக்குது. வந்தான் அப்படின்னும் போது ஒரு மனிதனை குறிக்குது, ஒரு ஆண் பால் வந்து குறிக்குது. அப்ப காலை வந்தான் எப்படி நம்ம காலை வந்ததுன்னு சொன்னா கரெக்ட், காலை வருது அப்படின்னு சொன்னா கரெக்ட். ஏன்னா அதை வந்து நம்ம அக்னியில தான் குறிக்கணும். வந்தான் அப்படின்னும் போது அப்ப ஆண் பாலை கொண்டு முடியுது அப்படின்னும் போது அப்ப காலை போன்ற ஆண்மகன் வந்தான் அப்படின்னு சொல்லுது. அப்ப காலமாட்ட சொல்லல அப்படின்னு. சோ அப்ப காளை மாடு போன்ற வலிமையும் வீரமும் வாய்ந்த ஆண்மகனுக்கு ஆகி வந்தது அப்படின்னு பார்க்கலாம். சோ நம்ம காளை வந்தாலும் இப்ப சொல்ற எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம திட்டும் போது வந்து சொல்றோம். அப்ப அந்த எருமையை குறிக்கல, எரும மாடு மாதிரி நிக்கிறிய அப்படின்னும் போது வந்து எருமை ஒரிஜினல் நிக்கல, அங்க வேற யாரோ நிக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்க தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படி நம்ம திட்டும் போது நம்ம பயன்படுத்தக்கூடியது இருக்கு. அங்கேயும் என்னன்னா ஆகு பேரா பயன்படுத்துறோம் அப்படின்னு. அந்த இடத்துல என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஓமை ஆகு பேர் என்னன்னா பாக்குறதுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லலாம், அது எல்லாமே ஓமை தான். அப்படி சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது. இருந்தாலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த பயன்பாட்டுல இருக்கு அப்படின்னு. எண்ணல் அளவை ஆகு பேர், எண்ணெய் குறிக்கும் பேர் தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருது. அப்ப எண்ணு குறிக்குது, ஆனா அந்த எண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்ன குறிக்காம தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருது. இப்ப 4 2 சொல்லுக்குருதி, 4ன்னா 4, 2ன்னா 2, அது என்ன சொல்லுக்குருதினா 4ன்னா 4 அடியார். சோ 2 அப்படின்னா வந்து திருக்குறள் 2 அடியில வருது. அப்ப 4 அடியா 4 அடி, திருக்குறள் 2 அடி, அதை குறிக்கக்கூடியது. அப்ப எண்ணல் அளவே ஆகும். என்ன குறிக்கல, என்னோட தொடர்புடைய ஒரு நூலை குறிக்குது, 2 நூல்களை குறிக்குது. எடுத்தல் அளவே ஆகு பேர் அப்படின்னும் போது 5 கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்கணும். 5 கிலோனா இந்த எடைகள் எல்லாம் விலை கொடுக்கறது இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கடைக்கு வந்த கஸ்டமர் வந்து திட்டுவாங்க வந்து, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா வந்து இது 5 கிலோ என்ன விலை அப்படின்னு என்ன அர்த்தம், கை நீட்டி எந்த குறிக்கிறாலும் அது. அப்ப அந்த இடத்துல தக்காளி வெங்காயம் வந்து என்னன்னா வந்து பருப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடும். அப்ப அரிசி பருப்பு 5 கிலோ என்ன விலை அப்படின்னு குறிக்கிறது. அப்ப அவ்வளவை குறிக்காமல் வந்து பொருளை குறிக்கக்கூடியது. அதான் வந்து எடுத்தல் அளவே ஆகு பெயர். முகத்தல் அளவே ஆகு பெயர்னா எடுத்தாலும் எடுக்கிறது, தக்காளி எடுக்கலாம், அரிசி எடுக்கலாம், பருப்பு எடுக்கலாம். முகத்தெல்லாம் அப்படி முண்டு எடுக்கிறது. எதை முண்டு எடுப்போம், நெய்ய அப்படி. அப்ப முகத்தல் அளவை அப்படின்னும் போது இப்ப பால் நெய் முதலியவற்றை எண்ணெய் பால் ஒன்று இருக்கா ஆகி வருது. அப்ப முகத்தல் அளவை அப்படின்னும் போது 4 லிட்டர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில போயிட்டு நீங்க சொல்றீங்க, பால் கடையில போயிட்டு. அப்ப என்ன அர்த்தம், பால் தான் கேட்கறாங்கன்னு அர்த்தம். எண்ணெய் விற்கிற கடையில போயிட்டு நீங்க 4 லிட்டர் வேணும்னா எந்த எண்ணெய்ன்னு கேட்பாங்க. அப்ப 4 லிட்டர் அப்படின்னும் போது 4 லிட்டர் உடைய ஒரு பொருளை வந்து குறிக்கிறது. நீட்டல் அளவே ஆகு பேர் அப்படின்னா ஒரு கடைக்கு போயிட்டு 3 மீட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப துணி வந்து அப்ப அந்த இடத்துல என்னன்னா அந்த துணியை வந்து குறிக்குது. 3 மீட்டர் கொடு அப்படின்னும் போது அது அவளோட அளவுகளை குறிக்கல. 3 மீட்டர் ஸ்கேலுக்கு எடுத்துட்டு போங்கன்னா சொல்லுவாங்க, அந்த மெஷர் பண்ணி அந்த துணியை எடுத்து உங்ககிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு. அதுதான் வந்து நீட்டல் அளவை ஆகு பேர். ரொம்ப சிம்பிள் தான் வந்து. அதனால நீங்க ஒரு தடவை 2 தடவை நம்ம அப்படியே ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இது நினைவுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது என்ன வகையான ஆகு பேர் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேட்டாங்கன்னா எடுத்துக்காட்டு கொடுத்து கேட்பாங்க வந்து, இல்லைன்னா கேட்டுட்டு தலைப்பு கொடுத்துட்டு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. நம்ம இன்றைய வகுப்பை இங்க நிறைவு செய்யறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நம்ம மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெஷலா என்ன பண்றோம் அப்படின்னா வந்து டிஸ்கஷனும் இருக்கு வந்து. அதே மாதிரி இதை வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி தேடி படிக்கணும் அவசியம் கிடையாது. எஸ்சிஆர்டி புக் நான் படிச்சேன் எனக்கு மார்க் வரலன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து புலம்பாதீங்க. ஏன்னா எஸ்சிஆர்டி புக் அப்படின்றது ஒரு 70 கேள்வி தான் அங்க இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அவுட் சோர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. நம்ம ஏற்கனவே டிகோடிங் பத்தி சொல்லுவோம், டீடைலா நம்ம சொல்லிட்டோம் வந்து. சோ நம்ம அகாடமியோட புக் அப்படின்றது எதுனா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க புத்தகம் அப்படின்றது நீங்க ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல நம்ம பாக்குற எழுத்து இலக்கணம் அப்படின்றத வந்து நீங்க தனியா எங்கேயுமே பார்க்க முடியாது. இது நம்ம இலக்கணத்தோட அடிப்படையா நம்ம இருக்கிறது அப்படின்னா 5 இலக்கணத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம். சோ நம்ம புத்தகத்துல மட்டும் தான் போட்டிருக்கோம். சோ அதனால நீங்க கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு படிக்க வேணாம். உங்க நேரத்தை மிச்சம் படுத்துறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொது தமிழ் புத்தகம் போட்டிருக்கோம். நம்ம கிளாஸ் எடுக்க நீங்க அதுல அப்படியே அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாம். நம்ம புக்கோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றத இங்க நான் சொல்லியிருக்கோம் வந்து. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எளிமையா புரியும் நம்ம புக்ல என்னெல்லாம் வச்சிருக்கோம், எதனால நம்ம புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 மதிப்பெண் மேல எடுக்கிறது காரணமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கமா இங்க கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குரூப் 4 தேர்வுக்கான மொத்தமா புத்தகம் இது என்ன நோக்கம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் முதல் முயற்சியில வெற்றி பெறணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த புத்தகம் நம்ம போட்டிருக்கோம். நம்ம எஸ்சிஆர்டி படிக்கணும் அப்படின்னா படிக்கலாம்.
ஆனா எஸ்சிஆர்டில பாதி கேள்வி தான் கேட்கறாங்க. இப்போ எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டோம்னா 10 கேள்வி தான் நம்ம எஸ்சிஆர்டில இருந்து வரப்போகுது. 10 கேள்வி எங்க வரணும், அவுட் சோர்ஸ் வந்து. சோ அதையும் சேர்த்து கால் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. சோ அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரத்யேகமா என்ன பண்ணிருக்கோம்னா 8 புத்தகங்களை வந்து போட்டிருக்கோம். சோ அந்த புத்தகங்கள் வந்து நம்மளோட வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. அப்படின்னா நீங்க கான்டாக்ட் நம்பர் கீழே நம்ம அந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்க நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்சோட சிறப்பம்சம் என்ன அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். சமீபத்திய டிஎன்பிசி பாடத்திட்டத்தையும் நம்ம பேஸ் பண்ணியும் டாபிக் வைஸா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சீரிஸ் கேண்டிடேட் வந்து நீங்க கண்டிப்பா டெஸ்ட் பேட்ச் எடுத்து பண்ணுங்க. இப்போ எழுத்து இலக்கணம் முடிச்ச உடனே நீங்க ஒரு டெஸ்ட் போட்டுருங்க. சோ எழுத்து இலக்கணம் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தக்கூடிய தலைப்புல இருந்து உங்களுக்கு டிஸ்கஷன், குரூப் டிஸ்கஷன் அப்படின்றது ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பொறுத்தவரை அது மார்னிங் கிளாஸ் எல்லாமே 7 to 8. அதே இந்த நூன் கிளாஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்கு நம்ம போடுறோம்ல. சோ அந்த வகுப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 to 9 உங்களுக்கான குரூப் டிஸ்கஷன் இருக்கு. சோ அந்த டிஸ்கஷனை நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்க மென்டார் உங்களை கைட் பண்ணி கொண்டு போவாங்க, கேள்வி கேட்பாங்க, நீங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அதையும் தீர்த்து வைப்பாங்க. சோ அப்ப அந்த 2-way கம்யூனிகேஷன் அப்படின்றத நம்ம இந்த குரூப் டிஸ்கஷன்ல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். சோ அதனால அதையும் நீங்க முறையா பயன்படுத்துங்க. சோ 12 மாதங்கள் நடப்பு நிகழ்வுகள் நம்ம கவர் பண்ணி டெஸ்ட் வச்சிருவோம். அதர் பள்ளி பாட புத்தகத்தை அடிப்படையில் டெஸ்ட் இருக்கு. அடிஷனலா 6ல இருந்து நம்ம அந்த 10 வரையும் இருக்கக்கூடிய எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். அப்புறம் கலை சொற்கள் இது எல்லாமே நம்ம கவர் பண்றோம். முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்படின்றது அதையும் நம்ம கவர் பண்றோம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொத்தமாவே இந்த முழுமையாக உள்ளடக்கிய பாடம் திட்டம்னா இந்த 8 சப்ஜெக்ட் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி தான் நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸ் வந்து இருக்க போகுது. உங்களுக்கு OMR காப்பி உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் பொறுத்தவரையும் அந்த போஸ்டல் டெஸ்பாட்சுக்கு கொடுத்துருவாங்க. OMRல ஷேர் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து நமக்கு நல்லது. நம்ம எப்படி ஷேர் பண்றோம், என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம ஆப்லயே நீங்க வந்து டெஸ்ட் போடலாம். அதுலயும் நீங்க வந்து டெய்லி டெஸ்ட் அப்படின்னு டாபிக் டெஸ்ட் நீங்க அதுல போட்டு பார்க்கலாம். பிளஸ் வீக்லி டெஸ்ட் நீங்க போடலாம். ஆனா OMR வச்சு ஷேர் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கிய ஃப்ரெண்ட். சோ அதை நினைவில் வச்சுக்கோங்க. சோ இது முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில தான் இந்த தேர்வுகள் வந்து இருக்கு. எவ்வளவு கேள்விகள் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா 15,000 வினாக்கள் கொடுக்க போறோம். சோ அதுக்கான பிரேக் டவுன் அப்படின்றது நம்ம கொடுத்திருக்கோம். சோ பொது அறிவியல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி டெஸ்ட்ல 455 கேள்வி அது மட்டுமே, புவியியல்ல 290, ஹிஸ்டரியில வந்து 1135, பாலிட்டில 655, இந்திய ஆட்சியில, இந்திய பொருளாதாரத்தில் 595, யூனிட் 6ல தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடுல 1065 கேள்வி. இது வந்து முந்தைய ஆண்டு வினாக்கள் டாபிக் வைஸ் உங்களுக்கு பிரிச்சு எக்ஸ்பிளனேஷனோட நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு. இது எல்லாமே நீங்க பாத்துட்டீங்கன்னா டிஎன்பிசி பேட்டர்ன் உங்களுக்கு மெமரி ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க போடக்கூடிய டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அழகு வாரியான தேர்வுகள் சொல்லிட்டு வீக்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 18 டெஸ்ட் கொடுக்குறோம். அப்புறம் பள்ளி பாட புத்தக தேர்வுகள் வந்து ஒரு 6 தேர்வுகள் கொடுக்குறோம். அப்புறம் பகுப்பாய்வு தேர்வுகள் அனலிட்டிக்கல் சொல்லிட்டு நம்ம இந்த கடைசி 4 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் நடப்பு நிகழ்வுகள் அதை பேஸ் பண்ணி ஒரு 6 தேர்வுகள் இருக்கு. திருப்புதல் தேர்வுகள் ஒரு 6 இருக்கு. அது முழு மாதிரி தேர்வு சொல்லிட்டு ஒரு 3 இருக்கு. மொத்தம் நீங்க எவ்வளவு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ் அண்ட் திறனறி கணக்கியல் அந்த தேர்வு, அதுக்கு அடுத்து நம்ம இங்க இருக்கக்கூடிய தேர்வுகள் சேர்த்து 15,000 கேள்விகள் நீங்க மொத்தமா பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு. இந்த டெஸ்பாட்ச் பொறுத்தவரையும் போஸ்டல் டெஸ்பாட்சாவும் நம்ம கிட்ட நம்ம இருக்கு. ஆப்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்பாட்சா இருக்கு. 2 விதமாவும் நம்ம இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதை நீங்க போஸ்டல் டெஸ்பாட்ச் அப்படின்னும் போது உங்களுக்கு OMR வித் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாக்டா டிஎன்பிசி பேட்டர்ன்ல இருக்க கொஸ்டின் பேப்பர் உங்க கைக்கு தேடி வந்துடும். அதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. இப்ப டெய்லி டெஸ்ட் மட்டும் நீங்க ஆப்ல வந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தலைப்பு முடிஞ்சோடனே போட்டுருவீங்க. ஈவினிங் வந்து குரூப் டிஸ்கஷன் அந்த டெஸ்ட் பேட்சோட குரூப்ல ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்கு, போஸ்டல் டெஸ்ட் பேட்ச்னா அந்த குரூப்ல உங்களுக்கு லிங்க் போட்டுருவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க கூகுள் மீட்ல குரூப் டிஸ்கஷன் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது நம்ம நான் சீரிஸ் கேண்டிடேட்டுக்கு அலோவ் பண்ண முடியாது. அப்ப சீரியஸா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டு தான் ஆகணும். அந்த டெஸ்ட் வந்து கூடுதலா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி டெஸ்ட், அதே மாதிரி வீக்லி டெஸ்ட், இதுக்கு நம்ம அதர் ஃபேக்கல்டிஸ் போட்டு நம்ம டிஸ்கஷன் பண்றோம். ரொம்ப மினிமமான காஸ்ட்ல தான் இதை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா குரூப் டெஸ்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டாபிக் முடிய நீங்க அந்த ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டாலும் அது ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் அப்படின்றது நம்ம 200 கொஸ்டின் பேட்டர்ன்ல உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போறோம். அக்டோபர்ல இருந்து அதையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொண்டு போகலாம். அப்ப இந்த ஃப்ரீ டெஸ்ட் இல்லாம இது கூடுதலா இருக்க போது இந்த டெஸ்ட் சீரிஸ் மட்டுமே ஒரு 15,000 கேள்விகள் அப்படின்றது இருக்கு அப்படின்னு. இந்த புத்தகத்தையும் அந்த டெஸ்டையும் நீங்க சரியா பயன்படுத்தினீங்க அப்படின்னா 5 மாசத்துல முறையா அந்த தேர்வுக்கு நம்ம தயாராகலாம். ஆல்ரெடி எஸ்சிஆர்டி புக் நான் வச்சிருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்கு நம்ம புக் யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்சிஆர்டில இல்லாத கண்டென்ட் நம்ம ஸ்டார் போட்டு கொடுத்துப்போம், டாபிக் இருக்கும். அப்ப நீங்க அதுல படிச்சது போக இதுல கூடுதலா என்ன கொடுக்கணும் அதுக்கு இந்த புத்தகத்தை பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தினா ரொம்ப சுலபமா இருக்கும். நம்ம எண்ட் ஆஃப் த டே டிசம்பர் 20 நம்ம எப்படி செலக்ட் பண்ண போறாங்கன்னா எக்ஸாம் எழுதி தான் செலக்ட் பண்ண போறாங்க. அப்ப டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது அவசியம் அப்படிங்கிறோம். அது இல்லாம நம்ம தேர்வுக்கு போறது அப்படின்றது தேர்வுல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பா நம்ம இழக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால டெஸ்ட் பிராக்டிஸும் அதே மாதிரி புத்தகத்துல அப்படியே ஹைலைட் பண்ணிட்டு நம்ம கீவேர்ட் நான் என்ன சொன்னா அண்டர்லைன் பண்ணிட்டு அதை நல்லா ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து நம்ம வந்து நாளைய வகுப்புல தமிழ் வகுப்புல நம்ம எழுத்து இலக்கணம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல் இலக்கணம் அப்படின்ற தலைப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.